மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஜடகோபன் வன்குரு ஊரேரங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். அபகதமதமானை ரந்திமோபாய நிஷ்டை அதிகத பரமார்த்தை ரர்த்தகாமானபேக்ஷை நிகில ஜன சுகிருத்பிர் நிர்ஜித குரோதலோபை வரவரமுனி பிருத்யை ரஸ்து மே நித்யயோகா. ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வாருக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பு. மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், எம்பெருமானார் என்று இந்த மூணு பேரையும் சேர்த்து மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே அருளிச் செய்கிறார். உபதேசரத்ன மாலை என்கிற ஒரு அற்புதமான கிரந்தமானது ஆழ்வாராச்சாரியாளுடைய வைபவத்தை, பிரபாவத்தை, பெருமையை தெரிவிக்கிறதுக்கு என்னே ஏற்பட்ட ஒரு கிரந்தம். அது அழகான தமிழ் பாசுரங்களிலே அமைந்திருக்கிறது. அந்த உபதேசரத்ன மாலை என்ற கிரந்தத்தில் முதல்ல மணவாள மாமுனிகள் அதை தொடங்குகின்ற பொழுதே ஒரு சின்ன சங்கல்பம், ஒரு உறுதி சொல்றார். அவர் முதல்ல ஆரம்பிக்கச்சே அவதாரிக்க போல சில பாசுரங்களை சொல்றார். 5வது பாசுரத்தில் ஆழ்வார்கள் இந்த உலகத்திலே வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமறியா ஈதென்று சொல்லுவோம் யாம் என்ன அந்த ஆழ்வாராச்சாரியால் அவதரித்த மாசம் நாள் எதுன்னு முதல்ல சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட பாதி கிரந்தம் 73 பாசுரங்கள். மணவாள மாமுனிகளை பத்தின பாசுரம் ஒன்று சேர்த்து 74 பாசுரம். அதுல கிட்டத்தட்ட 30-35 பாசுரம் இதுக்கே சரியா போயிடும். ஆழ்வார்கள் அவதரித்த மாதங்கள் நாள்கள் அவளுடைய பெருமையும் சேர்த்து சொல்ற பொழுது ஒரு கிரமம் ரொம்ப அழகா என்ன பண்ணினார். ஆழ்வார்கள் என்னால் முதல்ல அவதரிச்ச ஆழ்வாராரு என்னால் பொய்கையார் பூதத்தார் பேயார் அவாதானே முதலாழ்வார்கள். அதனால முதலாழ்வார்கள் அவதரித்த மாசத்தை முதல்ல எடுத்துட்டார். முதல்ல ஐப்பசி மாசத்திலே அவதரித்த பொய்கையார் பூதத்தார் பேயார் அவளை பத்தி சொன்னார். அடுத்தபடியாக கார்த்திகை மாசத்தை எடுத்துட்டார். அதுல என்ன பண்ணினார்னா திருமங்கை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார் அவ 2 பேர் கார்த்திகை மாசத்துல சொன்னார். அடுத்தபடியாக மார்கழி மாசம் அதுல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவரை பத்தி சொன்னார். அடுத்தபடியாக தை மாசம் அதுல அவதரிச்சவர் திருமழிசை ஆழ்வார் அவரை சொன்னார். மாசியில குலசேகர ஆழ்வார், வரிசை ஐப்பசி கார்த்தி மார்கழி தை மாசி இது வரைக்கும் வரிசை ஆழ்வார்கள் அவளுடைய திருநக்ஷத்திரத்தையும் சேர்த்து சொன்னார். அதற்கு பிறகு பங்குனியில ஆழ்வார்கள் ஒருத்தருமே அவதரிக்கல. அதனால பங்குனியில வேற ஆச்சாரியால் யாரான இருக்கலாமே தவிர ஆழ்வார்கள் யாரும் பங்குனியில அவதரிக்கல. அதனால பங்குனி மாசத்தை விட்டுட்டார். அடுத்தபடியாக சித்திர மாசத்தை சொல்லணும். அந்த சித்திர மாசத்துல அவதரித்தவர் மதுரகவி ஆழ்வார். சித்திரை இல்லையோ அவரை சொல்லணும். ஆனா அவரையும் விட்டுட்டார், சொல்லல. இந்த மாசிக்கு அப்புறம் நேரம் என்ன பண்ணினார், ஏறார் வைகாசி விசாகத்தினேத்தத்தை பாரோரறிய பகர்கின்றேன் என்று வைகாசியிலே அவதரித்த அந்த நம்மாழ்வாரை பற்றி சொன்னார். அடுத்தபடியாக ஆனி மாசத்திலே அவதரித்தவரான பெரியாழ்வாரை பற்றி சொன்னார். அடுத்தபடி ஆனிக்கு அடுத்தது ஆடி. ஆடியில ஆண்டாளை சொல்லணுமோ இல்லையோ, சொல்லல. மறுபடியும் இன்னொரு சங்கல்பம் பண்ணிட்டார். என்ன சங்கல்பம் என்னால் இப்ப வரிசையா ஐப்பசியிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி சித்திரை நீங்களாக ஆனி வரைக்கும் வரிசையா சொல்லிட்டார். ஐப்பசி கார்த்தி மார்கழி தை மாசி வைகாசி ஆனி ஆக 7 மாசம் சொல்லிட்டார். அடுத்தது ஆடி மாசம் சொல்றதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன மறுபடியும் ஒரு சங்கல்பம் என்னன்னா, ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர்க்கு உரைப்போம். இவா 3 பேரை சேர்த்து சொன்னார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசர் எம்பெருமானார். இவா 3 பேரையும் அவ அவதரிச்ச மாதங்கள் நாள்கள் அதை சொல்றேன்னு சொன்னார் மணவாள மாமுனிகள். இவா 3 பேரை தனியா சேர்க்கிறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே ஆழ்வார்கள் பதின்மரை பத்தி சொல்ற பொழுது வரிசையா சொன்ன பொழுது இந்த மதுரகவி ஆழ்வாரையும் அங்க என்ன சொல்லி இருக்கணும். என்னால் அப்படி சொல்லாமல் இப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம், நம்முடைய பெரியவர்கள் அற்புதமாக என்ன காட்டி இருக்கான்னா, இந்த 3 பேருமே ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கினவர்கள். எம்பெருமானை பத்துவதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களான அந்த பாகவதர்கள், அதிலே தலை சிறந்தவர்கள் ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களை பத்தினவர்கள் என்கிற பெருமை இந்த 3 பேருக்குமே உண்டு. 6 ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், யதிராசராம் இவர்கள் என்று எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருக்கும் இப்பெருமை உண்டு என்ன திருவுள்ளத்திலே கொண்டுதான் இவா 3 பேரை சேர்த்தார் சொன்ன உடனே அடுத்த பாசுரத்துல இன்னும் திருவாடிப்பூரம் என்ன ஆடி மாசத்திலே அவதரித்த ஆண்டாளை சொல்லி, அதற்கு பிறகு என்ன பண்ணினார், சித்திர மாசத்தில் அவதரித்த மதுரகவி ஆழ்வார் அவரை சொல்றார். அவர் மதுரகவி ஆழ்வார் அது வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமா அந்த மதுரகவி ஆழ்வார் செய்த திவ்ய பிரபந்தம். அதுக்கு முன்னாடி ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் என்ன ஆண்டாளுக்கு பிறகு மதுரகவிகளை சொல்ற. ஆண்டாள் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று கடந்தவள். என்னால் அது மேல கொள்ள கொள்ளையாக அனுபவிக்க போகிறோம், எல்லாரும் அனுபவிக்க போகிறோம். இதோ இங்க எல்லாரும் நான் சொல்லி அனுபவிக்கலனாலும் இந்த இடத்துல இருந்து அனுபவிக்க போகிறீர்கள், அல்லது இந்த இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல இருந்து அனுபவிக்க போகிறீர்கள். என்னன்னா எல்லா ஒவ்வொரு ஆண்டாள் அந்த பாசுரங்களிலே எல்லாம் அந்த பாகவத சேஷத்துவத்தை முக்கியமாக காட்டினாள். திருப்பாவம் 30 பாசுரத்தில், குறிப்பாக 30வது பாசுரத்தில் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று தனக்கு ஆச்சாரியரான பெரியாழ்வாருடைய திருநாமத்தை இட்டு தன்னை சொல்லிக் கொண்டாள். அணிபுதுவை பைங்கமலர் தண்டறியல் பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரான் கோதை என்று தன்னை சொல்லிண்டா. பெரியாழ்வாருடைய திருக்குமாரின்றது அங்க முக்கியம். பெரியாழ்வாருடைய சிஷ்யை என்ன அதுதான் முக்கியம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் நாச்சியார் திருமொழியிலையும் இந்த மாதிரி திருநாம பாசுரங்கள் எல்லாம் வரபொழுது வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று நாம போய் எம்பெருமான பத்தினால் அவன் நமக்கு அருள் செய்வனோ செய்ய மாட்டானோ. ஆனால் வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை, அந்த விட்டு சித்தரான பெரியாழ்வார் அவர் எம்பெருமானை வல்ல பரிசு வருவிப்பர், அப்பொழுது நாமும் காண்டும் என்று அவரை முன்னிட்டுக் கொண்டுதான் எம்பெருமானை பத்த வேண்டும் என்கிற அர்த்தத்தை அவள் காட்டினாள். அதே போல மதுரகவி ஆழ்வாருடைய அனுபவம் தான் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக எம்பெருமானார் என்னால் அவருக்கும் கூட அந்த ஆளவந்தாருடைய கிருபையடியாகத்தான் அவருக்கு இத்தனை விசேஷங்கள் ஏற்பட்டது என்று அவர் அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி கிடந்தவர் ஆகினாலே ஆளவந்தாராலே இவன் ஆமுதல்வன் என்று எம்பெருமானார் அபிமானிக்கப்பட்டவர் ஆகினாலே அவரும் ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி கிடந்தவர் என்று அவ 3 பேரை சேர்த்து சொன்னார். ஆழ்வார்கள் கோட்டியில 2 பேர், ஆச்சாரிய கோட்டியில ஒருத்தர்னு சொல்லணும். இப்ப இதனாலதான் ஆழ்வார்கள் 10 பேரா 11 என்று கேட்டா 10ன்னு சொல்லலாம், 12ன்னு சொல்லலாம். 10ன்னு சொல்றதுக்கு என்ன அபிப்பிராயம் என்னால், இந்த ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி கிடந்த 2 ஆண்டாளையும் அந்த மதுரகவி ஆழ்வாரையும் தவிர்த்து பகவத் அபிமானத்திலேயே ஒதுங்கி கிடந்தவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் 10 பேர். பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் ஈராக அந்த 10 பேர் பகவானுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள். இவா 2 பேர் மட்டும் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள். அதனால இவாளையும் சேர்த்து 12ன்னு சொல்லலாம், இல்ல இவாளை தவிர்த்து 10ன்னு சொல்லலாம். அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இருந்தவர் என்னால் அது மதுரகவி ஆழ்வாருக்குத்தான் உண்டான பெருமை. இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு உண்டான பெருமையை சொல்ற பொழுது இவருடைய பெருமையை ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்லி இருக்காளா, எத்தனை இடத்துல தனித்தனியாக காட்டி இருக்கா தெரியுமோ. நாம் இப்பொழுது கண்ணினும் சிறுத்தாம்பை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த அனுபவத்தை எல்லாம் திரட்டி பிடித்து
வார்த்தை அருளி செய்கின்ற பொழுது அது எப்படி சொல்றாருன்னா, பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்துல இதுக்குன்னு தனியாக ஒரு சூர்ணிக்கை அமைத்தார். அது ஆச்சாரிய அபிமான பிரகரணம். அது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். உத்தாரகம்னா என்ன? நம்மை அப்படி கரையேற்றுவதுன்னு அர்த்தம். உத்தரதி, தரதி உத்தரத்தின்னா நம்ம தாண்டுவிக்கிறது. இந்த சம்சார மண்டலத்திலிருந்து நம்ம தாண்டுவிக்கிறவர் யாருன்னா ஆச்சாரியர் தானே தவிர மற்றொருத்தர் அண்ணு கொண்டிருக்க. ஆச்சாரியர் ஆறுன்னு கேட்டா எல்லாரும் ஆச்சாரியர் தான். ஆச்சாரியர்ல இவர்தான் அவர்தான் வித்தியாசம் கொள்ளக்கூடாது என்று இத கூட வியாக்கியானத்துல நேற்று சொன்னேனே, மாணிக்க மாலைன்னு ஒரு கிரந்தம் அப்படின்னு சொன்னேன். அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. மாதிரி நிறைய சின்ன சின்ன கிரந்தங்கள் நிறைய பண்ணி வச்சிருக்கா. எல்லாத்தையும் எல்லாருக்கும் வாசிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்காது. இந்த மாணிக்க மாலைன்ற கிரந்தத்துல இத பத்தியே ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறார் ஒரு சிஷ்யர். அவர் போய் நஞ்சியரை கேட்கிறாராம். நிறைய பேர் அவ பேர் சிஷ்யர் பேரெல்லாம் போட்டிருக்கா. பெற்றின்னு ஒத்தரான். அவர் போய் நஞ்சியரை கேட்டாராம். என்ன கேட்டார்? சுவாமி, ஆச்சாரியன் என்னால் எவன் ஆச்சாரியன்? ஆரிடத்துல ஆச்சாரியத்துவ பிரதிபத்தியோடு நான் இருக்கணும். எவன் ஆச்சாரியன்னா, எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி எனக்கு முதல்ல இந்த பகவத் விஷயத்திலே ருச்சியை உண்டாக்குறானே அவன் ஆச்சாரியனா? அல்லது அவன் சொல்லலாமா அவர் ஆச்சாரியரா? அப்படியே சொல்லுவோம். வியாக்கியானத்துல எழுதுற பொழுது அப்படி எழுதுறா. அவர் தான் நமக்கு ஆச்சாரியரா? அல்லது பின்னால இந்த சாஸ்திரார்த்த விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கமாக உபதேசிக்கிறாளே எத்தனையோ ஆச்சாரியர்கள் இடத்துல போய் நாம் எத்தனையோ கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறோம். அப்போ அவர் ஆச்சாரியரா? ஆச்சாரிய பிரதிபத்தின்றத ஆரிடத்துல வைக்கணும்னு போய் கேட்டாராம். அதுக்கு நஞ்சியர் சொன்னாரா, ஆரிடத்துல வைக்காமல் இருக்க முடியும்னு கேட்டாரா. ரெண்டு பேரிடத்திலயுமே வைக்கணும்னாரு. இப்படி சொல்ற பொழுது ரொம்ப சாமர்த்தியமாக சில வார்த்தைகளை சொன்னார். ரொம்ப சாதுரியமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த ஆச்சாரியர் பஞ்சசம்ஸ்காரம் பண்றாரு, நமக்கு சமாச்சரணம் பண்றாரு. அந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? முதல்ல இவனுக்கு ஒன்னும் தெரியாமல் இருக்கிற காலத்துல வரும், அதாவது கருந்தரையாக இருக்கிற காலத்துல என்ன அர்த்தம்னா, சொல்றது கிளீன் ஸ்லேட்னு ஆகும். இந்த கிளீன் ஸ்லேட்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு உபயோகம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுமே எழுதாத இருக்கிற பலகைனா என்ன வேணா எழுதிக்கலாம் இல்லையோ, அதுல அப்படி இருக்கிறதுக்கும் கிளீன் ஸ்லேட்னு சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி இவன் ஒன்னும் தெரியாதவனா இருக்கிற காலத்துல இவனுக்கு பஞ்சசம்ஸ்காராதிகளை பண்ணி பகவானை பத்தி இவனுக்கு அறிவித்து அவனுடைய தொடர்பை இவனுக்கு ஞாபகப்படுத்தி முதல்ல என்ன பண்றான்? அந்த ஆச்சாரியன் இவனை சம்பிரதாயத்துல ஈடுபடுத்துறான். அதாவது அதுக்குத்தானே இனிஷியேஷன் பேர் வச்சிருக்கா. இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமோ? ஆங்கிலத்தில் சொல்ற பொழுது அத்தை இனிஷியேஷன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் தான் முதல்ல இனிஷியேட் பண்றான்னு அர்த்தம். முதல்ல அவனை கொண்டு போய் அங்க வச்சு அப்படி தூண்டி விடுறான். இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி பண்றான். இவனுக்கு ருச்சி ஏற்பட்டதன் காரணமாக இவன் என்ன பண்றான்? இன்னும் சில விஷயங்களை கேட்போமே, அந்த ஆச்சாரியருக்கே அவரிடத்திலேயே போய் எல்லாத்தையும் கேட்கலாம்னா அவ்வளவு அவகாசம் அவருக்கு இருக்கிறது இல்ல. அவர் போற இடத்துக்கெல்லாம் நம்மால போக முடியறது இல்ல. அதனால எங்க யார் என்ன சொல்றாளோ, நமக்கு போற இடத்துல எங்க சௌக்கியமா இருக்கோ அங்க போய் கேட்போமேனு ஒருத்தர் இடத்துல போய் உட்காந்து கேட்கிறான். கேட்கிற பொழுது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உனக்கு எவன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினானோ அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளையே விசுவசித்து நீ நிர்பரனாயிருன்னு இவர் உபதேசம் பண்றாரு. இவர் உபதேசம் பண்றதே என்ன? உனக்கு ஆர் உன்னை இந்த சம்பிரதாயத்திலே ஈடுபடுத்தி உனக்கு இவ்வளவு கொடுத்தானோ அந்த ஆச்சாரியனிடத்தில அவருடைய திருவடிகளிலே நீ பிரதிபத்தியோடு இரு என்று இப்படி நமக்கு உபதேசம் பண்றவராருன்னா இந்த ஆச்சாரியர். இப்ப இவரை விடுறதா அவரை விடுறதா? ஆகினாலே ரெண்டு பேருமே ஆச்சாரியர்கள் தான். இதுல என்னன்னா, ஒரு ஆச்சாரியருக்கு உத்தாரக ஆச்சாரியர்னு பேராம். உத்தாரகர்னா என்ன? நம்ம தாண்டு வைக்கிறவர். அவர் ஆறுன்னா நமக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ற ஆச்சாரியர் தான் உத்தாரக ஆச்சாரியர். அதுக்கு உபகாரக ஆச்சாரியர்கள் இவாளெல்லாம். உபகாரம்னா அவர் வெறும பஞ்சசம்ஸ்காரத்தை மாத்திரம் பண்ணினார். இந்த மத்த ஆச்சாரியர்கள் அவனுடைய ஞானத்தை மேல மேல வளர்த்துட்டே போறார். ஓஹோ, அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினதுக்கு இவ்வளவு அர்த்தம் உண்டுன்றதே இவர் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணச்சே நமக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியறது இல்ல. என்னமோ ஆச்சாரியர் பண்ணிக்கணும்னு சொல்றா, எல்லாரும் போறோம்னு மொத்தமா உட்காந்து பண்ணிட்டு வந்துடுறா. ஆனால் அதுக்கு இவ்வளவு விசேஷம் உண்டுன்றது இன்னொருத்தரால தான் தெரியறதுன்னு சொன்ன பிற்பாடு இவர் அதுக்கு உபகாரம் பண்ணவராய் ஆகிறார். ஆகினால் ஆச்சாரியர்னால் எல்லாரும் ஆச்சாரியர்கள் தான் என்பதாக அப்படி மாணிக்க மாலை என்கிற அந்த கிரந்தத்திலே காட்டியருள்கிறார். நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் இப்படி பதில் சொன்னதாக அந்த கிரந்தத்திலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட ஆச்சாரியரே எல்லாம் என்று கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுக்குத்தான் வைஷ்ணவத்துவ பூர்த்தி உண்டுன்னு சொல்றான். அப்படி கொண்டிருந்தவர்களிலே நமக்கு முதலிலே ஒருத்தர் இப்படிப்பட்டவர் ஆறுன்னு அடையாளம் காட்டணும்னா அது மதுரகவி ஆழ்வார் தான். சாதாரணமா ஒரு காரியத்தை பண்ணினா உடனே இதுக்கு சிஷ்டாச்சாரம் உண்டான்னு கேட்பாளாம். சிஷ்டாச்சாரம்னா என்ன? கவர்மெண்ட் ஆபீசஸ்ல போய் ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னா உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல இதுக்கு பிரசிடென்ட் ஏதாவது உண்டான்னு கேட்பான். வேற ஒண்ணுமே இல்ல, பிரசிடென்ட் என்னன்னா முன்னால இந்த மாதிரி யாராவது பண்ணி இருந்தா ஏற்கனவே பண்ணி இருக்கான்னு ஒரு நோட் போட்டு நான் எழுதலாமே தவிர புதுசா நான் பண்றதுன்னா ஐயோ எனக்கு வேண்டாம் சுவாமி நீ ஏன் பண்ணினேன்னு யாராவது கேட்டா நான் பதில் சொல்லணும். அப்ப முன்னால அவர் பண்ணினார் அதனால நானும் பண்ணினேன்னா சுலபமா சொல்லிட்டு போடலாம். எந்த இடத்துல போனாலும் இந்த பிரசிடென்ட்னு ஒண்ணு ரொம்ப அவசியம். அதனால அது இருக்கணும். அதுதான் சம்பிரதாயத்திலையும் என்ன சொல்றா தெரியுமா? எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அது சிஷ்டாச்சார சித்தமா இருக்க வேணும்னு சொல்றார். சிஷ்டாச்சார சித்தம் என்னால் சிஷ்டர் ரொம்ப உயர்ந்தவர், அனுஷ்டானத்திலே தலை சிறந்தவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் அதை அனுஷ்டிச்சிருக்கணும். சிஷ்டருடைய ஆச்சாரத்திலே வந்ததாய் அது இருக்கணும். அதுதான் நாம் அனுஷ்டிக்க கூடியதே தவிர வேறொன்னு இல்லைன்னு இப்படி சொல்லியிருக்க. உடனே அப்போ மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ன அப்படி இருந்தார்னு சொன்னீரே, நம்மாழ்வாரே எனக்கு எல்லாம் என்ன இருந்தார்னு சொல்றோமே, அப்படி இருந்ததற்கு ஏதேனும் சிஷ்டாச்சாரம் உண்டோ? அவருக்கு முன்னால ஆறாவது அனுஷ்டிச்சிருக்காளான்னு கேட்டா அதுக்கு ரெண்டு வகையான சமாதானம். முதல் சமாதானம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன சமாதானம் தான். என்ன சமாதானம்? புராண புருஷர்களிலே சத்ருக்ன ஆழ்வான் அனுஷ்டித்தபடியினாலே இது சிஷ்டாச்சார சித்தம்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடலாம். ஆனா அதுக்கு உண்டான ஒரு சின்ன குறையன்னு நேத்தே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? சத்ருக்ன ஆழ்வான் எந்த காலத்துல இருந்தான்? அவன் ஏதோ தன் தமையனான பரதன் அவனிடத்திலே ஈடுபட்டு கிடந்தான்னு சொல்றாளே தவிர பரதன் என்ன அவனுக்கு ஆச்சாரியனா இல்லையே. இருந்தாலும் அது என்ன சொல்லலாம், ஆச்சாரிய பிரதிபத்தின்னு சொல்லலனாலும் ஒரு பாகவத பிரதிபத்தின்ற அளவிலையாவது கொள்ளலாம். ஏன்னா பரதாழ்வான் ராமபிரானுக்கு அடியவன் ஆகையினாலே அந்த அடியவனிடத்துல அவன் வைத்திருந்த பிரீத்தி அதைத்தான் நம்மாழ்வாரிடத்திலேயும் மதுரகவி ஆழ்வார் வைத்திருக்கிறார். ஆகினால இதுக்கு சிஷ்டாச்சார சித்தன் இத்தையே கொள்ளலான்னு. இன்னும் ஒரு படி மேல போய் இன்னொரு சமாதானம் என்ன சொல்லுவான்னு கேட்டா, என்ன சுவாமி ஆழ்வார் ஒரு காரியத்தை அனுஷ்டிச்சார்னா அதுக்கு போய் சிஷ்டாச்சாரம் உண்டான்னு கேட்கிறதே தப்பு. அவரே சிஸ்டர் ஆச்சே, இவருக்கு இன்னொரு சிஸ்டர் வேணுமான்னு கேட்பான். பிரசிடென்ட்ன்றது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தான் பிரசிடென்ட் இல்லையே. பிரசிடென்ட்ன்றது எப்படி ஏற்படும்? முதல்ல யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தினாத்தான் அது பிரசிடென்ட் ஆகுமே தவிர இல்லைன்னா அதுக்கு பிரசிடென்ட் எப்படி பேர் வரும்? அதனால முதல்ல ஒருத்தர் ஏற்படுத்துறவரே சிஸ்டரா இருந்துட்டார்னா அப்ப அது சிஷ்டாச்சார சித்தம் தானே. ஏதோ நம்ம போல அல்பஜர்களா இருக்கக்கூடியவர்கள் மந்த மதிகளா இருக்கக்கூடியவர்கள் நாம் பண்ணினால் அதுக்கு வேணா சிஷ்டாச்சாரம் உண்டான்னு கேட்கணுமே தவிர சிஷ்டர்களுக்குள்ளே தலை சிறந்தவர்களான ஆழ்வார்களிலே ஒருத்தர் அவர் பண்ணின பிற்பாடு அதுக்கு சிஷ்டாச்சாரம் இன்னொன்னு உண்டான்னு கேட்க வேண்டிய அப்புறம் என்ன கேட்பா? இதுக்கு அனவஸ்தா தோஷம்னு பேரு. சரி அவர் பண்ணினார்னு சொன்னீரே அதுக்கு சிஷ்டாச்சாரம் உண்டான்னு ஒருத்தர் கேட்கிற. பரதாழ்வானையே எல்லாமுமாக கொண்டிருந்தான் சத்ருக்ன ஆழ்வான்னா இவன் பண்ணின காரியத்துக்கு ஒரு சிஷ்டாச்சாரம் வேணுமேனா அதுக்கு எங்க போறது? அங்க சத்ருக்னனுக்கு முன்னால் ஆரியானா தேடிட்டு போகணும். அவன் பண்ணினதே சிஷ்டாச்சாரம்னு கொள்றா போல இங்க ஆழ்வார் பண்ணினதே சிஷ்டாச்சாரம்னு கொள்றதுலயும் எந்த தவறும் கிடையாது. ஆகினாலே இந்த மதுரகவி ஆழ்வார் அனுஷ்டித்த அனுஷ்டானம் அதுவே நமக்கு சிஷ்டாச்சாரம். அதுல மேல சொல்ற பொழுது அற்புதமான விஷயம் சொன்னான். என்ன சொன்னான்னா அந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டை அந்த நம்மாழ்வாரையே எல்லாமுமாக கொண்டிருந்தார் என்னால் அவர் எப்படிப்பட்டவர்? நம்மாழ்வாரை விட வசத்தின்னு சொன்ன. அதுதான் அவருக்கு உண்டான பெருமை. திருப்பாவினுடைய அவதாரிக்கையில அதைத்தான் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டினா. தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ஞானிகளுக்கும் பர்வத பரமானு ஓட்ட வாசி போறோம். அந்த ஞானிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பர்வத பரமானு வாட்டி அப்படி சொல்லிட்டே போய் அதான் ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும். அதாவது என்ன, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்ன்றார். நம்ம போன்ற தேகாத்மாபிமானிகள் தேகமே ஆத்மா என்ன இருக்கிற நம்ம காட்டிலும் ரிஷிகள் இருக்காளே அவள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? தேகத்தை காட்டிலும் ஆத்மா வசந்ததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. நாம என்ன பண்றோம்னு கேட்டா தேகத்தை நன்னா புஷ்டியா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நன்னா வெயில் படாத மழை படாத ஏசியில உட்காந்து என்னென்ன உண்டோ அத்தனையும் நாம் தேகத்துக்கு நல்ல
சுகத்தை கொடுக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு என்ன பண்றோம்னா அத்தை கொண்டு போய் வெயில்ல வச்சுட்டோம்னு சொல்றாரு. தேகத்தை நிழலிலே வைத்து ஆத்மாவை வெயிலே வச்சிருக்கோம்னா, ஏன்னா ஆத்மாவுக்கு எது நல்லதுன்னு பார்த்து அத்தை நாம் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னு சொல்றார். வாஸ்தவம் தான், பண்ணல, ஏதோ இப்படி காலட்சேபம் கழுக்கிறமே, இதெல்லாம் ஆத்மாவுக்கு நல்லது தானே, பண்ணிட்டு தானே இருக்கோம்னா மீதி இந்த 1.5 மணி காலம் 2 மணி காலம் தவிர மீதி காலம் எல்லாம் எதுக்கு பண்றோம்னு யோசனை பண்ணி பார்த்தா அப்ப தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி காலம்னு வச்சுட்டா அதுல 7 நாளும் காலட்சேபம் காட்டாது. இல்ல அதை விட்டுட்டு இந்த 3 நாளோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் இன்னொரு திருப்பி எப்பவோ பாத்துக்கலான்னு விட்டுட்டு அப்பா இன்னையோட முடிஞ்சுதா அப்படின்னு நினைக்கிறவாள இருக்காளோ இல்லையோ, அவளை சொல்றதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா அப்படி இருக்கிறவர்கள் அப்ப என்ன பண்றா, தேகத்துக்கு உண்டான அளவுக்கு ஆத்மாவில கவனம் செலுத்துறதில்ல. அதனால இவா தேகாத்மாபிமானிகள்னு பேர் வச்சா. ஆனா ரிஷிகள் என்ன பண்ணினா தேகத்தை வெயில்ல வச்சாலும் இல்லையா, வருத்த அவ தபசு பண்றா, எங்க பண்றா, அங்க வெயில்ல நின்று தபசு பண்றா, மலையில நின்று தபசு பண்றான்ற பொழுது தேகத்தை ஒருத்து ஆத்மாவை அவ நன்னா விளங்க வைக்கிறான், ஆத்மாவுக்கு நிறைய இடையிடுகிறான். அதனால ரிஷிகளை எல்லாம் பார்த்தா எப்படி இருப்பான்னு கேட்டா, இந்த சினிமால டிவியில பார்க்கிற ரிஷிகளை போல கொழுக்கு முழுக்குன்னு இருக்க மாட்டான். ரிஷிகள் என்னால் எலும்பும் தோலுமா இருப்பான். அவளை ரிஷிகள் என்னால் அவளை அடையாளம் காண்றதே கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப டிவிலையும் சினிமாலையும் பார்த்தா நன்னா எவ்வளவு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா ரிஷிகள் எல்லாம். இப்படி எல்லாம் இருந்தாக்கா அவளும் தேகாத்மாபிமானி தான். ஆனா அதனாலதான் இந்த காலத்திலே சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படமே காட்டக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் படம் எடுக்க கூடாதுன்னு சில பேர் அவளுடைய சம்பிரதாயங்களை வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி சில மதங்கள்ல என்ன சொல்றான், இந்த மாதிரி விஷயங்களை படமா காட்டக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு படத்துல ஒருத்தனை பார்த்துட்டா அப்புறம் நம்மளுக்கு வால்மீகினா இவன் தான் ஞாபகம் வரும், அந்த வால்மீகி மறந்து போயிடும். நம்மாழ்வார்னா எவனோ ஒரு குடிகாரன் நம்மாழ்வார் வேஷம் போட்டுன்னு வந்தான்னா கடைசியில அந்த நம்மாழ்வார் திருமுக மண்டலம் இவன் இப்படிதான் இருக்குன்னு குடிகார மூஞ்சினா ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அதனால இது கூடாதுன்னு வச்சா. அது ஒன்னும் தப்பே கிடையாது, சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது. ஆறு நினைக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரக சௌந்தரியம் உடையவன் அவனை நான் நினைக்கிற பொழுதும் ஆருடைய திருமுக மண்டல நினைவுக்கு வரணும், அவன் தான் நினைவுக்கு வரணுமே தவிர இவன் நினைவுக்கு வரலாமோ. தேகாத்மாபிமானிகளை காட்டிலும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கிற ஞானிகள் அவா வசந்தவர்கள். ஆனால் இந்த ஞானிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் ஞானிகள் தங்கள் முயற்சியாலே எம்பெருமானை அறிய பார்த்தார்கள், தாங்கள் தவம் பண்ணி. ஆனால் ஆழ்வார்களோ அப்படி அன்றிக்கே என்ன பண்ணினான்னா அந்த எம்பெருமானுடைய அருளாலே அவனை பெறவிருந்தார்களே. ஆகினாலே அந்த ஞானிகள் ஞானிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல திருப்பாவ வியாக்கியானத்துல ஆண்டாளை பத்தி சொல்லணும். அதனால என்ன பண்ணினார், ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் வசந்தவர். பெரியாழ்வாரை காட்டின பெரியாழ்வார் எம்பெருமானுக்கே மங்களாசாசனம் பண்ணினவர். அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாள் உயர்ந்தவள். எதனாலன்னா அந்த பெரியாழ்வார் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார், இவள் பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அதனால பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாள் உயர்ந்தவள் அப்படி படிக்கட்டு வச்சுட்டு போனா தேகாத்மாபிமானி, அடுத்தபடியாக ரிஷிகள், அடுத்தபடியாக ஆழ்வார்கள், அவர்களுக்கு மேலே பெரியாழ்வார், அவருக்கு மேலே ஆண்டாள் அஞ்சாச்சு. இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் அவர்தான் பர்வத பரமானு ஓட்ட வாசி போரும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு நம்மாழ்வாரை சொல்லணும். அந்த நம்மாழ்வாரை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் பெரியவர். என்ன காரணம்னா அவர் நம்மாழ்வாரையே எல்லாமுமாக கொண்டவர். பெரியவர்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது என்ன விஷயம், நம்மாழ்வாருக்கு பெரியவர்னு பேர் உண்டுன்னு சொன்னேன். பெரியன் கூட்டத்தார்னு இன்னைக்கும் கூட நம்மாழ்வார் சந்ததியை சேர்ந்தவாங்க இருக்கிறதாக அவளுக்கெல்லாம் ஒரு அருளப்பாடு சொல்லச்சு பெரியன் கூட்டத்தார்னு சொல்றான். நம்மாழ்வாரியே பெரியன்னு சொல்றான், எல்லாம் உண்டு. ஆனால் திருவரங்கத்து அமுதனார், அவர் திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அவர் என்ன பண்ணினார்னா ரொம்ப அழகாக இந்த மதுரகவி ஆழ்வார பெரியவர் என்கிற சப்தத்தால் சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியம். பெரியவர் என்னால் யாருன்னா அவர் மதுரகவி ஆழ்வார் தான். அவர் சொல்றார், பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்க்கு உதவும் ராமானுஜன் எம் உறுதுணை எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன். நம்மாழ்வார் எய்தற்கு அரிய மறை. அதான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரமே அதுதான். அருள் கொண்டாடும் அடியவரின் புறா என்கிற பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். அப்படி எய்தற்கு அரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன். அந்த சடகோபனை சிந்தையுள்ள பெய்தற்கு இசையும் பெரியவர் என்று மதுரகவி ஆழ்வாரை சொன்னார். தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சிருந்தார். அதனால மதுரகவி ஆழ்வார பெரியவர்னு சொன்னார். என்ன சுவாமி நேற்று தினம் சொல்லச்சே நம்மாழ்வாரை என்ன பெரியவர்னு சொன்னீர்னார். ஆமா நம்மாழ்வாரத்தான் பெரியவர்னு சொன்னேன். எதனால சொன்னேன்னா அந்த எம்பெருமான்
அவனையே தம்முடைய நெஞ்சுக்குள்ளே அடக்கினபடியினாலே எல்லாவத்த காட்டிலும் பெரியவன் என்னால் இந்த பெரியவன் என்கிற பெருமை யாருக்கு உண்டுனா அது பகவானுக்குத்தான் உண்டு. பகவானுக்கு என்ன பேருனா பிரம்மம்னு பேரு. பிரம்மம்ன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? அதாவது பிருகத்வ குணயோகேனகி பிரம்ம சப்தா என்று எம்பெருமானா ஸ்ரீபாஷ்யத்துல முதல்ல எடுத்த உடனே இந்த அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார். அதாவது பிரம்ம அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருள் செய்கிற பொழுது பிரம்மான்னு என்ன அர்த்தம்னா பிருகத்துன்னு, எல்லாத்த காட்டிலும் எது ரொம்ப பெரிசோ அதுக்குத்தான் பிருகத் பிரம்மம்னு பேரு அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மான்ற சப்தத்தை தான் என்ன சொன்னா அவன் ரொம்ப பெரியவன் என்ன தமிழ்ல வேற என்ன சொல்றது, எல்லாத்த காட்டிலும் பெரியவன் என்ன அவனை சொல்லலாம். அந்த பெரியவனையும் தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே அடக்கினவராகினாலே நம்மாழ்வார் அவரை காட்டிலும் பெரியவராக ஆகிவிட்டார். புவி மிருவிசும்பன் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அதனால யான் பெரியன் என்று நம்ம ஆழ்வார் அருளி செய்தார். அதனால அவருக்கே பெரியவன் பேருன்னு. அவரை பெரியவன் சொன்னீரே, இப்ப மதுரகவி ஆழ்வாரை எப்படி பெரியவர்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த நம்ம ஆழ்வாரை சிந்தையுள்ள பெய்தற்கு இசையும் என்ன இவர் தம்முடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு அப்படினால இவர் அவரை விட பெரியவரா சொல்லியோ. ஏன்னா யார் தன்னை உள்ளுக்குள்ள அடக்கிவிட்டா அவர் சின்னவரா போடுறார், இவர் பெரியவர் ஆயிட்டார். இப்போ ஆகினால இவர் மதுரகவி ஆழ்வார் பெரியவர். இன்னும் அப்படியே சொல்லிட்டே போனா கடைசியில என்ன சொன்னார்? திருவரங்கத்தமுதனார் தம்முடைய ராமானுஜ நூத்தந்தாதியை முடிக்கிற பொழுது என்ன காட்டிலும் பெரியவன் கிடையாதுன்னு தன்னையே சொல்லுண்டார். ஏன்னா அந்த மதுரகவி ஆழ்வாரை தம்முடைய ஹிருதயத்திலே அடக்கினவர் ராமானுஜர். அந்த ராமானுஜரை நான் என்னுடைய ஹிருதயத்திலே கொண்டிருக்கிறேன் என்று இப்படி சொல்லிட்ட கடைசியில தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதேன்றாள். சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. எந்த சம்பிரதாயத்தில் சொன்னா என்ன அவளும் அத்தான் சொல்றான். ஆஹா, எல்லார காட்டிலும் பகவான் பெரியவன். அந்த பகவானை ஹிருதயத்தில் அடக்கின பாகவதாள் பெரியவன். அந்த பாகவதாளை அடக்கின ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொள்றதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி ஒரு பெரியவராகத்தான் இந்த மதுரகவி ஆழ்வார் இருக்கார். இவரை பற்றி ஸ்ரீவஜன பூஷணத்திலே பிரலோகாச்சாரியர் அருளி செய்கிற பொழுது ரொம்ப பெருமையாக மற்ற ஆழ்வார்களை எல்லாம் ஒரு படி கீழே இறக்கிவிட்டார். மதுரகவி ஆழ்வாருக்கு பெருமை சொல்லணும்னா சொல்லுவா, இதெல்லாம் நகினிந்தா நியாயம்னு ஒன்னு சொல்றது. நகினிந்தா நிந்தித்தும் பிரவர்த்தத்தை. நகினிந்தா நியாயம்னா ஒருத்தரை வசத்தியா சொல்லணும்னா இன்னொருத்தரை கொஞ்சம் குறைச்சிச்சான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. என்ன பண்றது? அதுக்காக இன்னும் இவரை காட்டிலும் இவர் உயர்ந்தவர்னு சொல்ற பொழுதோ இந்த விஷயத்தாலே இவர் உயர்ந்தவர்னு சொல்ற பொழுதோ கொஞ்சம் மற்றவனுக்கு ஒரு குறை சொல்லத்தான் வேணும். அது குறை சொல்ற அபிப்பிராயம் இல்ல, இவருக்கு பெருமை சொல்றதுனால அப்படி சொல்றோம்னு சொல்லிவிடுறான். அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனா அது அந்த மாதிரின்னு கூட சொல்ல வேண்டாம். வாஸ்தவமாகவே மதுரகவி ஆழ்வாருக்கு பெருமை உண்டு. அது நகினிந்தா நியாயமே இல்லை. என்ன சொன்னார்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு குறை சொன்னார். மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த குறை கிடையாது. என்ன சொன்னார்? ஆழ்வார்களுக்கு குறையினால் உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. 10 பேர் ஒருத்தர் வயிறு நிறைஞ்சா நன்னா பூர்ணமா இருந்தா சில பேர் நன்னா வார்த்தை சொல்றாங்களாம். கொஞ்சம் வயிறு காஞ்சுதுன்னா அவன் வயிறு கோபம் வந்துடுறது, பசின்னா நன்னா கத்தலான்னு சொல்றாள். அந்த மாதிரி என்ன சொன்னா உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை. இது சொல்றவ ஆறுனா ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 10 பேர் உண்டிரேன்னு. 10 பேர்னா ஆறுனா ஆழ்வார்கள் 10 பேரையும் சேர்த்து. ஆனால் அவர்களை சிரித்திருப்பார் ஒருவராயித்து இவர். அவளை பார்த்து சிரிப்பறான் மதுரகவி ஆழ்வார். இப்படி கூட உண்டா? ரெட்ட நாக்கு உங்களுக்கெல்லாம். உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை, அதாவது இப்படி இருப்பாளா அப்படின்னு அவளை பார்த்து வேடிக்கை பண்றாராம், கேலி பண்றாராம் மதுரகவிகள். இதே மாதிரி அவரை சொன்னார். இன்னும் அதுக்கு மதுரகவி ஆழ்வாருடைய நெட்டியை பின்னால பின்பற்றினவராரு வடுகநம்பின்னு அவரைத்தான் ரொம்ப அதிகமாக எடுக்கிறார்கள். அந்த வடுகநம்பி அவரை பத்தி சொல்லச்ச என்ன சொன்னார்? வடுகநம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையரன்பர். ஆச்சாரியனே உத்தாரகம் இருக்க வேண்டிய நிலையை விட்டுட்டு இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான் 2 பேரும் வடுகநம்பிக்கு சப்ரமச்சாரிகள். எல்லாரும் எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள், ராமானுஜருடைய சிஷ்யர்கள். வடுகநம்பி என்ன, கூரத்தாழ்வான் என்ன, முதலியாண்டான் என்ன, எல்லாரும் இன்னும் நிறைய பேர் இருக்கா சிஷ்யாள் தான். ஆனா இந்த வடுகநம்பி என்ன பண்ணுவான்னா இந்த முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் இன்னும் சொல்ல போனா எம்பெருமானாருக்கு வலது கை இடது கை போல அந்த தண்டு பவித்திரம் திருதண்டம் பவித்திரம் போல இருக்கிறவன் இந்த கூரத்தாழ்வானும் முதலியாண்டான். அது எம்பெருமானாரே சொல்லி இருக்கார் தம்முடைய திருவாக்காரு. அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் வடகநம்பி என்ன சொல்லுவானா இருகரையர் என்பர்னு. இருகரையர்னா என்ன அர்த்தம்? 2 கரையும் இந்த கரைக்கும் போவா அந்த கரைக்கும் போவான்னு அர்த்தம். அப்படி இருந்தா கரை ஏற முடியாதுன்னு அர்த்தம். அதாவது
ஒருத்தன் நடு சமுத்திரத்துல விழுந்துட்டான்னு வச்சுப்போம், ஆத்திரையோ குளத்திலையோ எங்கேயோ நட்ட நடுவில் விழுந்துட்டான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஜலமா தான் தெரியுது அவனுக்கு. அவனுக்கு ஒன்னும் கரை எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றான், சரி ஏதோ ஒரு பக்கம் நீந்திட்டு போவோம், போனாக்கா கரை வராதியா போயிடும், எத்தனை நாள் ஆனாலும் சக்தி இருக்கிற வரைக்கும் நீந்துவோன்னு நீந்துறா. ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் நீந்துட்டே போனா ஒரு பக்கமா. இப்படி எட்டி பார்த்தாலும் ஒன்னும் கரையே தெரியல அவனுக்கு. உடனே என்ன பண்ணணும், சரி இன்னும் 2 மணி காலம் நீந்துவோன்னு அப்படியே நீந்தணும். ஒருவேளை கரை இந்த பக்கம் கிட்ட இருக்குமோ தெரியாத, அந்த பக்கமா எதிர்பக்கமா நீந்திட்டு இருக்குமோன்னு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி நீந்த ஆரம்பிச்சான். ஒரு 2 மணி காலம் கழிச்சு எட்டி பார்த்தா எங்க இருப்பான், புறப்பட்ட இடத்துலதான் இருப்பான். அவனுக்கு தெரியல. இப்படி மாத்தி மாத்தி 2 கரையும் நீந்திட்டு இருந்தா என்ன ஆகும், அவன் கரையே ஏற முடியாது. சரியோ தப்போ பிடிவாதமா ஒரே கரையை நோக்கி நீந்தினானா நிச்சயமா போய் சேர்ந்து விடலாம். அந்த நிச்சய புத்தி இல்லாமல் இந்த கூரத்தாழ்வான முதலியாண்டானும் இந்த எம்பெருமானாரையும் பத்தரா ஒரு நாள் திடீர்னு அவன் முன்னாலேயும் போய் நின்று பல்ல காட்டுறான். அப்படியே சொல்றார், அவன் முன்னால நின்று பல்ல காட்டுறாளாம். யார், எம்பெருமான் முன்னால் போய் நின்று கூரத்தாழ்வான் ஒரு நாள் நாய்ந்தேன்னு அவனை சேவிக்கிறாராம். திடீர்னு ஒரு நாள் எம்பெருமானார் கிட்ட வந்து அடியேன்றாராம். எல்லாம் என்ன சுவாமி பக்தி வாழ்க்கெல்லாம் இருந்தா எப்படி இருக்கணும், என்ன போல இருக்கணும் வடுகநம்பி சொல்றாருன்னு அந்த இடத்துல எடுத்து சொல்றான். கூரத்தாழ்வான் முதலியாண்டானுக்கு கூட ஒரு குறைவு சொல்லி வடுகநம்பிக்கு பெருமை சொல்றார். அதே மாதிரி தான் முதல்ல என்ன சொல்றாருன்னா, உண்ட போதொரு வார்த்தையும் உண்ணாத போதொரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. என்ன 10 பேரும் என்ன பண்றா, வயிறு பூர்ணமா நிறைஞ்சிருந்தா நல்லா சந்தோஷமா வார்த்தை சொல்றான். வயத்துல பசி ஏற்பட்டா ஏதோ பனாத்தரான்றாள். அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்க ஆழ்வார்களுக்கு கூட அப்படித்தானா, அவளுக்கு உண்ட போதாவது பகவத் விஷயத்தை பூர்ணமாக கிடைத்த அனுபவித்த போது, உண்ணாத போதாவது அந்த பகவானை பிரிந்து துன்பப்படுகிற போதுன்னு அர்த்தம். அந்த சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் என்ன, அந்த அனுபவம் உண்ட போது உண்ணாத போதுனா நம்ம போல இந்த சோத்த பத்தின விஷயமே இல்ல. அவளுக்கு என்னன்னா, உண்ட போது என்னால் நன்ன பூர்ண அனுபவம் பண்ற பொழுது என்ன பண்ணுவார்னா, குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்னமுன் நேந்தியதும் உறவு நீர் பொய்ய நாகங்காய்ந்ததும் உட்பட மத்தும் பல அரவில் பள்ளிப்பிராந்தன் மாய வினைகளையே அலத்தி இரவனும் பகலும் கழிய பெத்தனன். என்ன குறை நமக்கே, எனக்கு என்ன குறை, எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய அனுபவமா சொல்றதுன்னு எனக்கு நீ யார் நீடிலத்தே என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை என்று சில சமயம் ஆழ்வார் சொல்றத பார்த்தா என்ன சந்தோஷமா சொல்லுவார் தெரியுமா. அவ்வளவு சந்தோஷமா ஆழ்வார் அருளி செய்வார். என்னன்னா, பகவத் அனுபவம் அவருக்கு மானசமான அனுபவம், மனசுக்குள்ள அனுபவம் போயிட்டே இருக்கு. எம்பெருமான சேவிச்சுட்டதாவே அவருக்கு ஒரு அனுபவம், அது சாட்சாத் அனுபவம் இல்ல, மானசானுபவம்னு சொல்றாரு. சாட்சாத் அனுபவம் சில சமயம் எல்லாருக்கும் கூட நடந்திருக்கும். சொப்பனத்துல நடக்கும் சில காரியங்கள். என்னன்னா, பின்னால 5 மணிக்கு ஏந்திருக்கணும், அலாரம் வச்சுட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணும். எனக்கு தோணுதான் நான் சொல்றேன். கோவிலுக்கு போய் விடிய காத்தால பெருமாளுக்கு விஸ்வரூபத்திலேயே போய் நிக்கணும், நித்தியம் போறேன் அந்த மாதிரி வச்சுட்டு இருப்போம். திடீர்னு என்ன ஆகும், பின்னால 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். அலாரத்தை அணைச்சுட்டு இவன் பாட்டுக்கு படுத்துட்டு தூங்கினான், இவன் எழுந்துட்டா போலியும் தீர்த்தம் ஆடினா போலியும் திருமணிட்டு கோவிலுக்கே போய் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கா போல, விஸ்வரூபத்தில் இருக்கா போலயே இவனுக்கு சொப்பனம் ஆயிட்டு இருக்குது இவனுக்கு எல்லாம். கடைசியில எல்லாம் முடிஞ்சு ஏந்து பார்த்தா மணி 8, ஒன்னும் இல்ல கடைசியில ஆயிடும். அப்ப என்ன, இது சொப்பனத்துல வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு அது அனுபவமாவே போறது சில சமயம். ஆழ்வாருக்கும் எம்பெருமான் என்ன பண்ணினான், அவர் தரித்து நிற்பதற்காக மானசானுபவமாகவே கொடுத்தான் அவருக்கு. அத்தை அனுபவிச்சுருந்தார். திடீர்னு அப்படி கண் விழித்து பார்த்த பொழுதோ அது மானசமா போச்சே தவிர பிரத்யட்சமா இல்லையேன்னு நினைச்ச உடனே ஒரு துக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்னா, கடியன் கொடியன் நெடியமால் இவன் இருக்கானே மகா பொல்லாதவன், வருத்தத்துக்குன்னு ஏற்பட்டவன், எல்லாரையும் இம்சை பண்றதுக்குன்னு ஒருத்தன் தேவையா இப்படின்னு அவனை வெய்ய ஆரம்பிச்சுடுறார் ஆழ்வார். நம்ம ஆழ்வார் எம்பெருமான வெய்யறார். என்ன தோணும், எம்பெருமானே இவர் பெத்து விட்டதாக நினைக்கிற பொழுதோ என்ன போல உண்டோன்னு குதிக்கிறதும், எம்பெருமானை பெறாத வருத்தத்திலே அந்த எம்பெருமானையே கூட இவர் வையர்தான். இதுதான் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, இது இவருக்கு உண்டு. ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த கஷ்டம் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னா, அவர் இதெல்லாம் எதனாலன்னா எல்லாம் அவனை பத்தினதுனால வந்த வினை. என்ன ஏன் போய் எம்பெருமான பத்தினீர்கள் நீங்கள், அது வேண்டவே வேண்டாம். நான் என்ன பாருங்கள், நான் ஆழ்வார பத்தினேன், ஆழ்வார பத்தினத்துல எனக்கு ஏதாவது குறை உண்டோ, எம்பெருமானை அடைவதற்கு அவருக்கு திருவருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன, இத்தனை பிரபந்தங்கள் தேவைப்பட்டது. ஆனால் எனக்கு அந்த ஆழ்வாருடைய அருளை பெறுவதற்கு 11 பாசுரம் போறோம், 11 பாசுரம் அத்தாலேயே நான் பெத்து விட்டேன், என்ன போல ஆளாவது உண்டான்னு ஆழ்வார் சிரித்திருப்பார். அவர்களை சிரித்திருப்பார் ஒருவராய்த்து மதுர கவிகள். என்ன அப்படி ஆழ்வார் பெரிய உபகாரம் பண்ணிட்டார், ஆழ்வார்னு கொண்டாடுறீரேன்னா அந்த ஆழ்வார் பண்ணின ஒரு பெரிய உபகாரம்.
கீழ்ப்பாசுரத்திலே அவர் என்ன சொன்னார்? ஒண்டமிழ் சடகோபன் அருளையே, ஒள்ளிய தமிழை உடைய சடகோபன் சொன்னார். அந்த ஒண்டமிழ் சடகோபன்றதுக்கு அற்புதமான அர்த்தம் இந்த பாசுரத்தில் காட்டுற. இது ரொம்ப வசந்த. இத்தனை நாள் அவதாரிக்கல நான் என்ன விஷயம் சொன்னேனோ அத்தனை இந்த பாசுரத்தில் இருக்கிறதுன்னு காண்பிக்கிற பாருங்கள். பகவானை காட்டிலும் ஆழ்வார் வசந்தவர். ஏன்னா பகவான் கொஞ்சத்துல நமக்கு அனுகிரகம் பண்றதில்ல, இப்படி எல்லாம் தவிக்க விடுறான். ஆனா ஆழ்வார் அப்படி எண்ணிக்கை நம்மை தவிக்க விடாமல் நமக்கு அற்புதமான உபகாரத்தை பண்ணி இருக்கிறார்னு சொல்ற. அதான விஷயம் நாம் சொன்னோம் இத்தனை நாள். அந்த விஷயத்தை இந்த பாசுரத்தில் பாருங்கள் என்ன அற்புதமா காட்டுறார்னா, அருள் அவர் என்ன பண்ணினார்? ஒன் தமிழ்னர், தமிழ் சடகோபன்னர். அது ஒரு பெரிய விஷயம். தமிழ் என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்னால், தமிழ் சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னு தமிழ் நிகண்டூல எடுத்து பார்க்கணும். நிகண்டூன்னா என்ன? இப்ப சொல்றாள் தெசாரஸ் ஒன்னு சொல்றான். இந்த காலத்துல ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களோ, டிக்ஷனரி மாதிரி இன்னொன்னு. டிக்ஷனரின்னு சொன்னா அர்த்தம் மட்டும் தான் சொல்லும். இந்த தெசாரஸ் என்ன தெரியுமோ? அதே அர்த்தத்தோடைய பல சொற்கள் இருந்தா எல்லா சொற்களையும் எடுத்து காட்டும். அந்த மாதிரி சொற்களுக்குத்தான் நிகண்டுன்னு பேர். அதான் தெசாரஸ் நாம இப்ப சொல்றது. அதாவது என்ன, சினானிம்ஸ் சொல்றாள். ஒரே அர்த்தத்தையுடைய பல சொற்களை எடுத்து காட்டுற ஒரு இதுக்கு அது ஒரு பேர் வச்சிருக்கான். அது மாதிரி நிகண்டு. அந்த நிகண்டுல தமிழ் என்ற சொல்லுக்கு என்னன்னா உடனே சொல்லார், இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம் அப்படின்னு ஒரு நிகண்டு இருக்கு. அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் எனக்கு எடுத்து கொடுத்தார். எவ்வளவு பெரிய நிதி போல நினைச்சேன். அந்த பண்டிதர் கொடுக்கச்சே இனிமையின் நீர்மையும் தமிழ் என்னலுமாம். இந்த தமிழ் என்கிற சப்தத்திற்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்னு இனிமை என்று பொருள், மத்தொன்னு நீர்மை என்று பொருள் அவர் எடுத்து காட்டினார். அது அப்படியே தமிழ் நிகண்டல் இருக்குன்னு எடுத்து காட்டினார். நம்ம ஆச்சாரியால் இந்த அர்த்தத்தை பல இடங்கள்ல அருளி செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த நிகண்டு வாக்கியத்தை தான் அவ எடுத்து மேற்கோளா காட்டல. எத்தனையோ இடத்துல நிகண்டு வாக்கியத்தை மேற்கோளா எடுத்து காட்டியிருக்கா, இந்த இடத்துல காட்டல, அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் காட்டினது அத்தனையும் இந்த நிகண்டுவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் காட்டினான்றது அற்புதமான விஷயம் தெரிந்து கொண்டேன். அத்தையும் சேர்த்து சொல்றேன். என்ன ஆழ்வாருக்கு இங்க பெருமை சொல்றாருன்னா, ஆழ்வார் தாம் அருளி செய்த அர்த்த விசேஷங்களை எல்லாரும் அறியும்படியாக தமிழிலே அருளி செய்தாரு. அதுதான் அவருடைய பிரபாவம் என்று சொன்ன. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை நமக்கு. இன்னைக்கு பாசுரம், அதாவது இந்த பாசுரம் அருள் கொண்டாடும் பாசுரத்தில் காட்டப்படுகிற அர்த்தம் என்னன்னா, ஆழ்வார் தாம் காட்டின அர்த்த விசேஷங்களை தமிழிலே அருளி செய்தார். அதுதான் நமக்கு உத்தேசம். அவ்வளவுதான். அதுல என்ன பெருமை என்ன, இந்த நிகண்டவனுடைய அர்த்தம் என்ன, இன்னும் இந்த பாசுரத்தில் பூர்வாச்சாரியால் காட்டி இருக்கிற அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தா அவ பண்ணின உபகாரம் அது எவ்வளவு பெரிய உபகாரம் என்ன நமக்கே புரியும். என்ன விஷயம் என்னால், இந்த பாசுரத்தை அப்படியே வரி வரியா பார்ப்போம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புறா அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான், பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. மிக்கதுன்னு ரொம்ப ஒசந்ததுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இதுக்கு வியாக்கியானமே 2 வகையா பண்ணி இருக்கா. 2 வகையில முதல் வகை கொஞ்சம் ரொம்ப சாமான்யமா சொன்ன விஷயம், அது சுருக்கமா சொல்லிவிடுறேன். என்னன்னா, அருள் கொண்டாடுகின்ற அடியவர்கள், அந்த அடியவர்கள் இன்புறும்படியாக அருமறையின் பொருளை அருளினான். நம்மாழ்வாரே அருமறையின் பொருளை அருளினான். அருமறை என்னால் ரொம்ப அருமையான மறைன்னு அர்த்தம். மறை என்னாலே மறைக்கிறது. அதுல அருமறை என்னால் அது ரொம்ப உயர்ந்த மறை. அது ரொம்ப, அதாவது அருமைன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அருமைன்னா எல்லாரும் இந்த காலத்துல ரொம்ப நன்னா இருக்குதுன்றது கூட அருமைன்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். உண்மையாக அது அன்று. அருமை என்னால் ரொம்ப அரியது என்ற அர்த்தத்தில், அதாவது கிடைப்பதற்கு எளிதானதில், எளிமைன்றதுக்கு எதிர்ப்பதும் அருமை. எளிமை என்னால் என்ன, ரொம்ப சுலபம்னு அர்த்தம். அருமை என்னால் இல்லவே இல்லாதது, ரொம்ப கஷ்டம். அதாவது இப்பெல்லாம் இந்த வஸ்து கிடைக்கிறது ரொம்ப அருமையா இருக்குன்னு சில சப்தங்கள் நாம் உபயோகப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். இப்ப கூட அப்படிப்பட்ட சொற்ப பிரயோகம் இருக்கிறது. இந்த வஸ்து இப்ப கிடைக்கிறது ரொம்ப அருமை என்று சொன்னா என்ன அர்த்தம்? கிடைப்பது அரிது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றோம். அருமை என்கிறது கஷ்டத்தையும், எளிமை என்கிறது சுலபத்தையும் காட்டுறது. அப்ப அருமறைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப கஷ்டமானது, மறைத்து வைப்பது என்ன. இந்த வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் அவ்வளவு சுலபமா புரிஞ்சுடவே முடியாது. வேதம்னா அது எத்தனை விஷயம் சொல்றது. எங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டா, நேரடியாக சொல்லாமல் ஏதாவது ஒன்னு மறைத்து சொல்றது. ஒரு முண்டகோபனிஷத் வாக்கியத்தை சொல்றான். எல்லாம் அடிக்கடி சொல்லி இருக்கிற விஷயம் தான் இது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருஷ்டம் பரிஷஸ்வஜாதே தயோரன்யா பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்னன்யோ அபிச்சாகசீதி.
என்ன ஒரு முண்டகோபனிஷத் வாக்கியம் இது. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒன்னும் ரொம்ப சுலபமான அர்த்தம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா, ஒரு மரத்தில் 2 பறவைகள். அந்த 2 பறவைகள் என்ன பண்றது? ஒரு பறவை அந்த மரத்திலேயே பழுக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது. பழங்களை சாப்பிட சாப்பிட நாளுக்கு நாள் இழைத்துக் கொண்டே போகிறது. இன்னொரு பறவை அதே மரத்துல உட்கார்ந்து இருக்கு. அது என்ன பண்றது? ஒன்னும் சாப்பிடுறது இல்ல. அந்த மரத்துல பழுக்கிற பழத்தை எல்லாம் சாப்பிடுறதே இல்ல, வெறும பார்த்துட்டு இருக்குது. சாப்பிடுற பறவையே பார்த்துட்டு இருக்குது. அது ஆனா எப்படி இருக்குது? நன்னா புஷ்டியா இருக்குது. இந்த முண்டகோபனிஷத்துக்கு இது ஒரு கதை மாதிரி சொல்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னமோ ஒரு மரத்துல 2 பறவையா, ஒன்னு பழத்தை சாப்பிட்டுட்டு அழிச்சு போறதா, ஒன்னு சாப்பிடாத பருத்து இருக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன புரியும் நமக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? இதெல்லாம் வேதம். அதனால அதுக்கு அர்த்தம் என்ன சொன்ன? ஒரு மரம் என்று சொன்னது உடலை, சரீரத்தை. அதுல 2 பறவை என்னால் ஒன்னு பரமாத்மா, மத்தொன்னு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்ன பண்றது? அந்த சரீரமாகிற மரத்திலே பழுக்கிற பழங்கள் எது? இவனுடைய கர்ம பழம், கர்ம பலம். பலம்னா பழம் தானே. இவனுடைய கர்ம பலத்தை எல்லாம் அது என்ன பண்றது? அனுபவிச்சுட்டே வருது, சாப்பிட்டுட்டே வருது. எது? ஜீவாத்மா. கர்ம பலத்தை அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகுது? இன்னும் கீழத்தான் போகணும். நாம் கர்மத்தை எல்லாம் அனுபவிச்சா, பண்ணின பாபத்தை எல்லாம் அனுபவிச்சா எங்க மேல போறது? ஜான் ஏறினா முழம் சரக்கிறது என்றால் அந்த கதை தான் நமக்கு. அதனால கீழே தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இதே சரீரத்துல பரமாத்மாவும் அந்தர்யாமியா உட்காந்து இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்? இந்த கர்மத்தை துளி கூட அவன் அனுபவிக்கிறதே கிடையாது. அவனுக்கு இதனுடைய அனுபவமே கிடையாது. ஆனா எப்படி இருக்கான்? அவனுடைய நிலைமையில ஒன்றும் குறையாமல் நன்ன பருத்திருக்கிறான். ஒரே சரீரத்தில் 2 பேர் இருந்தா ஒத்தனுக்கு மாத்திரம் அனுபவம், இன்னொத்தனுக்கு அனுபவம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு காட்டாளாம். அவன் மேற்பார்வை பார்க்கறதுக்கு வந்தவன் அவனுக்கு அனுபவம் கிடையாதுன்னு சொன்ன. அது எப்படி சொல்றதுன்னா ஒன்னும் சுலபமா சொல்லிட்ட. சிறைச்சாலையில இருக்கிற கைதிக்கும் அந்த அவனுடைய கைதியை மேய்க்கிற அதிகாரிக்கும் ஒரே மாதிரியா இருக்கும் அனுபவம். அதிகாரி கைதியை உள்ளுக்குள்ள சிறையில் ஆட்டு இருக்கான், அவன் தண்டனை அனுபவிக்கிறான். உடனே ஒரு அதிகாரி அங்கே ஜெயிலர்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் ஜெயில் உள்ளதா இருக்கான்னு சொல்லிவிடுறதா? அவன் ஜெயில இருந்தாலும் என்ன பண்றான்? இவன் தண்டனை ஒழுங்கா அனுபவிக்கிறான்னு பார்க்கறதுக்காக இருக்காரு தவிர அவனுக்கு அந்த சிறை அனுபவம்ன்றது அந்த ஜெயிலருக்கு கிடையாது. அதுபோல இந்த இடத்துல பகவானுக்கு அவன் ஜெயிலரை போல இது சரீரம்ங்கிறது ஒரு சிறை, அதுல இருக்கிற கைதி தான் இந்த ஆத்மா. அந்த பரமாத்மாங்கிறவன் ஒரு ஜெயிலரை போல மேற்பார்வை பார்க்கிறானே தவிர அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனால இதெல்லாம் இப்ப இத்தனையும் எப்போ துவாசுபர்ணா சயுஜா சகாயான்னு சொன்னா அர்த்தம் புரிஞ்சுடுமா? புரியவே புரியுது. மறையெல்லாம் மறைச்சு மறைச்சு சொல்றது. அது மறைச்சு சொல்றது மட்டும் இல்லாத நமக்கு புரியாத பாஷையில வேற சொல்லி வச்சிருக்குது. சம்ஸ்கிருதத்துல சொல்லி கொடுத்தது இல்லையா? அது வேற ஒரு இம்சை. சொல்றது பாஷையே புரியல, பாஷை புரிஞ்சாலும் அதனுடைய அர்த்தம் புரியலன்னு இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணினார்? ரொம்ப அருள் கொண்டு நம்மிடத்துல எல்லாம் மிக்க அருளை கொண்ட ஆழ்வார் என்ன பண்ணினார்? அது ரொம்ப எளிமையாக நமக்கு புரியும்படியாக என்ன பண்ணினார்னா அருள் கொண்டு 1000 அருள் கொண்டு அருமறையின் பொருளை அருளினான். அருமறையின் பொருளை முதல்ல சொன்னார் ஆழ்வார். அதுக்கு மேல என்ன பண்ணினார்னா இன்னும் அருள் கொண்டு அப்படி சொல்ற பொழுதோ என்ன பண்ணினார்? 1000 இந்தமிழ் பாடினார். நல்ல தமிழ்ல பாடினார். அதுதான் முக்கியம். அவர் திருப்பி வேதத்தினுடைய அர்த்தத்தை எத்தனை பேர் விளக்கியிருக்கா? வேத வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை விளக்காதவாளே கிடையாது. இதிகாச புராணங்கள் எல்லாம் எதுக்காக ஏற்பட்டதுன்னா இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்ம ஏன்னு வேதத்தினுடைய உபபிரம்மணங்களாக துணை நூல்களாகத்தான் இதிகாச புராணங்கள் வந்தது. அதுக்கு மேலே இன்னும் வேதத்துக்கு அங்கங்களாக சீக்ஷா, ஜோதிஷம், வியாக்கரணம், சந்தஸ், கல்பம், சூத், நிருக்தம் என்னும் அத்தனை கிரந்தங்கள், இன்னும் பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள், இன்னும் மனுஸ்மிருதி முதலான தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எதுக்குன்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்களை விளக்கிறதுக்கு தான். ஆனா என்ன பண்ணிட்டுன்னா வேதம் எந்த பாஷையில் இருக்கோ அதே பாஷையில தான் திருப்பி மற்ற கிரந்தங்களும் சொல்லித்தே தவிர இதிகாசம் எந்த பாஷையில் இருக்கு அதே சம்ஸ்கிருதத்துல, புராணம் அதுவும் சம்ஸ்கிருதத்துல, தர்மசாஸ்திரம் அதுவும் சம்ஸ்கிருதத்துல, ஆகமம் அதுவும் சம்ஸ்கிருதத்துலன்னு திருப்பி திருப்பி எல்லாரும் சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லிட்டு போனோம். ஆனால் எங்க ஆழ்வார் என்ன பண்ணினார்? அதே வேத வேதாந்த அர்த்தங்களை சொல்லுகின்ற காலத்திலே மறுபடியும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லாமல் அத்த என்ன பண்ணினார்? 1000 இன்தமிழ் பாடினான். இனிய தமிழிலே அருளி செய்தார். அதுதான் ஆழ்வார் பண்ணின ஒரு பெரிய உபகாரம். ஆழ்வார் வேத வேதாந்தத்தை எல்லாம் தமிழ்ல சொல்லிட்டாருன்னு சொல்றாளே தவிர என்ன அப்படியே நேரம் மொழிபெயர்ப்பாது வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்ன மணவாள மாமன்கள் கூட உபதேசத்தின மாலையில அப்படி நம்ம ஆழ்வார ரொம்ப கொண்டாடி வேதத்தை அப்படியே தமிழ் செய்த மாறன். தமிழ் செய்த மாறன்னா
அப்ப இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோன்னு ஆரம்பிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு அப்படியே பதம் பதமா தமிழ்ல எழுதிட்டு போனாரான்னா அப்படி எழுதிட்டு போகல. அப்படி எழுதிட்டு போயிருந்தாருன்னா ஒத்தரும் வாசிக்க மாட்டாது, ஒண்ணுமே வேணாம். அதுவே தலைவேதனையா இருது. அத்த திருப்பி மறுபடியும் உட்காந்து தமிழ்ல உட்காந்து ஆறு வாசிக்கிறது. அதான் பார்த்தா என்ன பண்ணினான் ஆழ்வார், அந்த வேதத்தினுடைய சாரத்தை அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை நமக்கு அழகான தமிழிலே அருளி செய்தார். அதுதான் இவர் பண்ணின பெரிய உபகாரமே தவிர வேறொன்றில்லை என்று நாம் கொள்ளணும். அதாவது இந்த தமிழ்ல சொல்ற பொழுது கூட அதனுடைய மூலத்தினுடைய கருத்து கெடாமல் அதை தமிழ்ல சொல்றதுன்னா, சில பேர் சொல்றது இந்த டிரான்ஸ்லேஷன்றதுக்கும் ரெண்டரிங்ன்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. டிரான்ஸ்லேஷன் என்னன்னா அப்படியே வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து மொழிபெயர்க்கிறது. இந்த ஈஸி ரெண்டரிங் சொன்னா என்னன்னா கொஞ்சம் அர்த்தத்தை நம்மளுக்கு தெரியும்படியா சொல்றது. இது என்ன காரணம், சம்ஸ்கிருதத்தில் சில சமயம் ஒரு பாஷையில் இருக்கிறத இன்னொரு பாஷையில மொழிபெயர்க்கிறத போல ஒரு ரொம்ப கடுமையான காரியம் வேற கிடையாது. பெரிய ஹிம்சை. அது என்ன காரணம்னா ஒரு பாஷைக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த பாஷையை இன்னொரு மொழியில கொண்டு வரவே முடியாது. ஒரு லாங்குவேஜை வாசிக்கணும்னா எந்த லாங்குவேஜில், அதாவது ஒரு விஷயத்தினுடைய சுவையை அறிந்து கொள்ளணுமானால் அந்த மொழியில அதை படித்தால் கிடைக்கிற ஒரு ஆனந்தம் அது இன்னொரு மொழியில படிச்சா கிடைக்காது. சுவாமி தேன் எவ்வளவு தித்திப்பா இருக்குன்னு இவருடைய நாக்கால நான் தெரிஞ்சுக்க முடியுமா? தேன் ரொம்ப தித்திப்புன்னு சொல்லிட்டார், ரொம்ப வாஸ்தவம் தான். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அவர் சொல்லட்டும், அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் எப்படி இவருடைய நாக்கால நான் எப்படி தேனை தெரிஞ்சுக்க முடியும்? என்ன காலத்தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் எந்தெந்த வகையோ அந்தந்த டங்கில தான் அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இன்னொரு டங்கால ஃபாரின் டங்கால தெரிஞ்சுக்க முடியாது. அது மதர் டங்கால தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்தந்த பாஷையில தான் தெரியும். அதுக்கு டங்குன்னே பேர் வச்சுட்டா பாருங்க. அதனால என்னன்னா எத்தனையோ பாஷைகள் ஒரு பாஷையில நான் வேடிக்கையா கிளாஸ்ல எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்றேன், பாஷையில எத்தனையோ இருக்குது. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பெரிய இப்ப பேஞ்சது மழை, இந்த மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதுன்னா இங்கிலீஷ்ல சொல்லச்சே என்ன பண்ணுவா தெரியுமா, அதுக்குன்னு ஒரு இடியம் வச்சிருக்கா. இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரொம்ப பெரிய மழைக்கு அந்த மாதிரி ஒரு இடியம் யூஸ் பண்ற வழக்கம். அதை தமிழ்ல உட்காந்து ஒருத்தன் நாய்க்கும் பூனைக்கும் மழை பெஞ்சதுன்னு மொழி பெய்தான்னா அது என்னதுன்னே புரியாது ஒருத்தனுக்கும். எதுக்காக நாய்க்கும் பூனைக்கும் என்ன விஷயம் அது சொல்றான். சரி, தமிழ்ல ஒருத்தன் சொன்னா ஜோரு மழை பெஞ்சதுன்றான், அடமழை பெஞ்சதுன்றான். இதையெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அடமழையை கொண்டு போய் எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது? என்னன்னா அதோடைய அர்த்தத்தை எப்படி காட்டலாம்னா இட் வாஸ் ஹெவிலி ரெய்னிங் சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் a verbatim translation. இட் இஸ் ஒன்லி a rendering. அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. எத்தனை சாதாரண சின்ன பசங்கள் சொல்றது வழக்கம். இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்றதுக்கு உங்க அப்பாவுக்கு நீ எத்தனாவது பிள்ளைன்னு கேட்டான் ஒருத்தன். இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது ஒரே சென்டென்ஸ்ல. அப்புறம் விசாரம் இதெல்லாம் இப்போ எடுத்துன்னு போனா அது ஜாஸ்தியா போடும். யோசனை பண்ணி பாருங்கள். உபன்யாசம் முடிச்சு யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சென்டென்ஸ்ல ஒரே வார்த்தையில இப்ப நான் கேட்கிற மாதிரி நீ எத்தனாவது பிள்ளைன்னு இங்கிலீஷ்ல கேட்க முடியாதுன்னு ஒருத்தர். வாஸ்தவமான வார்த்தை கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு எத்தனாவதுன்றதுக்கு இங்கிலீஷ்ல வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ பாஷைகள், ஒரு பாஷைக்கு ஒரு பெருமை. அது ஒரு பாஷையை நான் குறவு சொல்லல, இந்த பாஷைக்கு இருக்கிற பெருமை அந்த பாஷையில ஒருத்தர் சொன்னார். அதாவது இங்கிலீஷ்ல சில பிரயோகங்கள் இருக்கு. அந்த பிரயோகங்கள்லாம் அந்த என்ன காரணம்னா அது அந்த ஊர் தேசத்துக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப சௌக்கியமா இருந்தது. இப்ப என்ன பண்ண ஒருத்தன் நன்னா வந்தான்னா அவனுக்கு வரவேற்பு கொடுக்கிற பொழுது அதை இங்கிலீஷ்ல எழுதினா வார்ம் வெல்கம்னு எழுதுவா. அதை தமிழ்ல எழுதினா குளிர்ச்சியா வரவேத்தான்னு எழுதணும். அது விபரீதமான அர்த்தம். வார்ம் வெல்கம்ன்றதுக்கு சூடா வரவேத்தான்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே வேற இல்லையா? வார்ம் வெல்கம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல மொழிபெயர்த்தா அது என்ன ஆகும், சூடா வரவேத்தான்னு அர்த்தம். சூடானா இந்த ஊர்ல சூடா இருந்தா கோபமானு அர்த்தமாயிடும். அந்த ஊர்ல சூடா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு தேசமே குளிர்ச்சியான தேசமா ஆகினால அவனுக்கு எத்த சொன்னாலும் அது கோல்டு வார்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இதெல்லாம் ஒரு பாஷையில இன்னொரு பாஷையில கொண்டு வரவே முடியாது. அந்தந்த பாஷைக்கு உண்டான சிறப்பு அந்த பாஷைக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அதை சுவை குன்றாமல் கொண்டு வரணும்னா அதோடைய கருத்தை கொண்டு வரது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி காரியத்தை தான் ஆழ்வார்கள் பண்ணினார்களே தவிர ஆழ்வார்கள் இதெல்லாம் நான் மேம்போக்காக சொன்ன விஷயம். உண்மையாக இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்கள் அதிலேயும் கூட வேதத்திலேயும் நமக்கு வேண்டாதவைகள் எவைகள் இருக்கோ அத்தனையும் விலக்கி விட்டு நமக்கு எது வேணுமோ அது மட்டும் கொண்டு வந்தார். என்ன அழகா காட்டினார் அழகமணிவாள பெருமாள் நாயனார். அதே அர்த்தத்தை தான் வேதாந்த தேசிகனும் குரு பரம்பரா சாரத்தில காட்டுகிறார். மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் திரிந்தினவாறே சர்வதா சர்வோபஜீவியமாமே என்று நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அழகமணிவாள பெருமாள் நாயனார் அருளி செய்தார். சமுத்திரத்துல
நிறைய ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை நாம் அப்படியே காரியம் கொள்ளலாமான்னா அதை காரியமே கொள்ள முடியாது. என்ன காரணம்? அந்த சமுத்திர ஜலமே முதல்ல காரியத்துக்கு உபயோகம் இல்லாதபடிக்கு உப்பா இருக்கிறது. அதனால அது எத்தையுமே அதுக்கு எந்த உபயோகமுமே கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் அதுக்கு கிட்ட போறதுக்கே பயமா இருக்கிறது. காரணம் என்ன? அதுல துஷ்ட சராச்சரங்கள், ஆழம் வேற அலை வேற, என்ன நம்மள கிட்ட நெருங்க விடாதபடிக்கு அதுல எத்தனையோ குறைகள் இருக்கு. இது தவிர சாஸ்திரத்தினுடைய பிரகாரம் பார்த்தா அந்த சமுத்திரத்தை எல்லா நாள்லயும் போய் தொடவே கூடாதுன்னு சொல்லி இருக்குது சாஸ்திரம். பௌர்ணமி அமாவாசை 2 நாள் தான் சமுத்திர தீர்த்தத்தை ஸ்பர்ஷம் பண்ணலாம். மீதி நாள்ல தொட்டா தீட்டுன்னு சொல்லிருக்கு. ஆத்துக்கு தீர்த்தம் ஆடணும்னு சொல்லிருக்கு. சமுத்திர ஜலத்தை தொட்டா அது நமக்கு தீட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆகினால சமுத்திர ஜலத்தை அபர்வணி கடல் தீண்டலாகாது என்ன இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஆஹா, சில நாள் தான் தொடலாம்னு சொல்லி இருக்குது. எல்லாராலையும் தொட முடியாது, அதற்கு வல்லவர்கள் தான் போய் அதை தொட முடியும்னு சொல்லி இருக்கிறது. மூன்றாவதாக அப்படியே தொட்டாலும் காரம் உப்பு தான் இருக்கே தவிர அதுல வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கொடுத்து. ஆனால் அதே தீர்த்தமானது ஒரு மேகத்தாலே பருகப்பட்டு அது மழையாக பொழியுமானால் அந்த மழையினுடைய தீர்த்தத்துக்கு இந்த குறைகள் எதுவுமே கிடையாது. அது என்ன இருக்குன்னா அந்த அசாரமான உப்பு பாகத்தை நீக்கி விடுறது, சாரமான பாகத்தை மட்டும் கொடுக்கிறது. சமுத்திரம் இருக்கிற இடத்திற்கு தேடிக்கொண்டு நாம் போக வேணும். ஆனால் அந்த மழை நாம் இருக்கிற இடத்திற்கு தான் தேடிக்கொண்டு வந்து நம்ம இடத்திலே வருஷிக்கிறது. அதுவும் தவிர அந்த அசார பாகத்தை நீக்கி அதுல இருக்கிற துட்ட சத்துவங்களுக்கு நாம் பயப்பட வேண்டாதபடிக்கு, அதுவும் தவிர அது ஏரிகளிலே குளங்களிலே தேங்கி நிற்குமானால் அந்த சமுத்திரத்தை இன்னைக்குத்தான் தொடணும் அன்னைக்குத்தான் தொடணும்னு அதுக்கு விதி இருக்கா போல, இதுக்கு அந்த விதிகள் எல்லாம் கிடையாது. ஆறிலோ குளத்திலோ என்னைக்கு வேணா போய் குளிக்கலாம். ஆகினாலே சமுத்திரத்தினுடைய ஸ்பர்ஷமே அதிகிருதாதிகாரம், ஆனால் இது சர்வாதிகாரம். அதுபோல வேதத்துக்கு சமுத்திரத்துக்கு என்னென்ன குறை உண்டோ அத்தனை குறையும் இந்த வேதத்துக்கு உண்டு. வேதத்துக்கு உண்டான குறை சமுத்திரத்துக்கு உண்டு. ஆனால் அந்த சமுத்திரத்தை அப்படி மேகன் நீரை பருகி பொழிகிறா போல ஆழ்வார்கள் என்ன பண்ணினா, வேதத்தில் இருந்து ஆழ்வார்கள் தான் மேகங்கள். அவ அந்த வேதத்திலிருந்து அதனுடைய சாரமான அந்த ஜலத்தை உறிஞ்சினார்கள். நாம் இருக்கிற இடத்திற்கு அற்புதமான பாசுரங்களாக நமக்கு வருஷித்தார்கள். அந்த வருஷித்த பாசுரம் தான் இந்த திவ்ய பிரபந்தம். ஆகினாலே அருமறையின் பொருளை அருளினான் 1000 இன்தமிழாக. இந்த தமிழை கொடுத்தாரோ இல்லையோ, அது எப்படி போல மழை ஜலம் போலேன்னு. இந்த மழை ஜலத்துக்கு உண்டான பெருமை என்ன? அது நீர்மைன்னு சொன்னா நீரினுடைய தன்மை தான் நீர்மை, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப மழையினுடைய தன்மை அது அப்படியே இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்குன்றது ஒரு விசேஷம் தான். அதுல இன்னொரு விஷயம், அந்த ஆழ்வார் தமிழிலே அருளினார்னா எல்லாத்த காட்டும் தமிழுக்கு ஒரு பெருமை என்னன்னா, இதெல்லாம் ஈடுமுகத்தராயிருப்படியினுடைய ஆரம்பத்திலேயே பெரிய விசாரங்கள் எல்லாம் பண்ணி ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம், கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்கிறவா கூட ஆராய்ச்சி பண்ணி கூட நிர்ணயம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றார்? ஆட்சேபம் பூர்வபட்சமாக சில கருத்துக்களை காட்டிட்டு சித்தாந்தமாக சில விஷயங்களை சொல்றார். அப்படி சொல்ற பொழுது சம்ஸ்கிருதம் அது எல்லாரும் பேசக்கூடிய பாஷையம், அதாவது அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கு. ஆனா தமிழ் என்கிறது பிராதேசிகமான பாஷை இல்லையோ, ஒரு தேசத்துக்கு மட்டும் உண்டான பாஷை இல்லையோ. இப்ப இதுல சொன்னா எல்லாருக்கும் உபயோகப்படும் சொன்னீரே எப்படின்னு கேட்டான். உடனே சொன்னார், அங்க நம்மள வீட்டுல என்ன சொல்றாரு தெரியுமா? இது தமிழ் பிராதேசிகமான பாஷைன்னு இது தீபாந்தரங்களிலும் நடையாட காண்கையாலே இது பிராதேசிகம் என்று நம்மள எழுதி வச்சிருக்கார். 1000 வருஷத்துக்கு முன்னாலே தீபாந்தரம் என்னாலே மற்ற தேசங்கள் அர்த்தம், வேற தீவுகள். இப்ப இது ஜம்பு தீபன்றது நம்ம பாரத தேசம். பாரத தேசத்துல மட்டும் இல்லைன்னா இன்னும் பல தேசங்கள்ல தமிழ் நடையாட காண்கையாலேன்னு நம்மள எழுதி வச்சிருக்கார். உண்மையாக நம்முடைய பாரத தேசத்துல இருக்கிற பாஷைகளுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணி பார்க்கணும். வேற எந்த பாஷை இன்னொரு தேசத்தினுடைய தாய்மொழியாக அங்க இருக்கக்கூடிய தேச பாஷையாவே இருக்குன்னு பார்த்தா தமிழ் ஒண்ணுதான் இருக்குன்னு அடியாருக்கு தோணுது. வேற எந்த பாஷைக்கும் லங்கையில இருக்கு, ஸ்ரீலங்காவில இருக்குது, மொரீஷியஸ்ல இருக்கு, இன்னும் பர்மாவில இருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த தமிழுக்கு தனி அரசாங்கத்திலேயே அந்த தமிழ் பாஷைய அங்கீகரிச்சிருக்கிற பாஷையாக எத்தனை தேசத்துல இருக்கு தெரியுமோ? இந்த மாதிரி பல தேசங்கள்ல எடுத்து பார்த்தா தமிழுக்கு உண்டான ஒரு தனிப்பெருமை இந்த ஆச்சாரியால் அந்த காலத்திலேயே தெரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுது. ஆக என்ன சொல்றானா, இது பிராதேசிகம்னு யாரு சொன்னா? எத்தனை தீபங்கள்ல இந்த பாஷை இருக்கு. அதனால இதுவும் ஜெகத் பிரசித்தமான பாஷையை தவிர வேறொன்னல்லன்னு அந்த லௌகிக்க காரணத்தையும் காட்டி, மேலே அகஸ்தியர் என்கிற மகர்ஷியாலே பரிகிரகிக்கப்பட்ட பாஷையாகினாலே இதுக்கு வைதிகமான ஏத்தமும் உண்டு என்ன அத்தையும் காட்டி ஆச்சாரியர்கள் அர்த்தம் பண்ணியிருக்கான். என்ன கிடைத்தது நமக்குன்னா,
அவர் 1000 இன்தமிழ் பாடினான். அந்த அழகான தமிழ்ல பாடினார். இத்தனையும் பாடுறதுக்கு எது காரணம்னா அருள் கொண்டு. அதுதான் முக்கியம். அருள் கொண்டுன்னா அருள், ஆழ்வாருடைய அருள். அருள் என்னால் இயற்கையின் அருள். அவளால தரித்திருக்க முடியாது. இவருக்கும் இவர் அடிபணிந்தவர்க்கும் இறைய தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு பெரிய சூத்திரம் சூர்ணிக்கை அருளி செய்கிறார். என்னன்னா, பிரத்தியார் துன்பப்படுறத கண்டா எப்படியான போகட்டும், நாசமா போகட்டும்னு கண்ணை மூடிட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு வராதுன்றார். என்ன பண்ணுவார்னா, அது இந்த அருள் என்கிறது இவாளுக்கு. நமக்கு எம்பெருமான் மயிரோர மதில மருளிட்டான். நம்ம ஆழ்வார் அப்படி நினைத்துட்டு போனார்னா என்ன பண்றது? நமக்கு மயிரோர மதில மருளினான். நமக்கு பகவத் அனுபவம் கிடைச்சு கொடுத்து இதுகள் எப்படியான பாழா போகட்டுமே, நமக்கு என்ன அப்படின்னு போடலாமே. போல ஆழ்வார் என்ன பண்ணார்? நாம் பெத்த பேரு 400 பெற வேணும்ன்றா போல 4 லோகத்தில் இருக்கிறவனும் பெற வேணும் என்று ஆழ்வார் தம்முடைய அனுபவத்தை பாசுரமாக ஆக்கி வச்சாரு. அதுதான் அருள் கொண்டு. அந்த அருளை கொண்டாடுகின்ற அடியவர்கள் இன்புறும்படியாக நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்தார். எதுக்காக அருளி செய்தார்? யாருக்காக அருளி செய்தார்? தொண்டர்க்கு அமுதுண்ணான்னு அவரே சொல்லிட்டார். இது எம்பெருமானுக்காக கூட பண்ணினதுன்னு. பின்ன என்னன்னா, பாகவதர்கள் அனுபவிக்கிறதுக்காகத்தான் நான் திருவாய்மொழி பாடினேன்னு ஆழ்வாரே அருளி செய்தார். அத்த திருவுள்ளம்பத்தித்தான் நாதமணிகளும் கூட தனியன் அருளி செய்கிற பொழுதே பக்தாமிர்தம்னு ஆரம்பிச்சார். பக்தாமிர்தம்னா தொண்டர்க்கு அமுதுன்னு அர்த்தம். அடியவர்களுக்காக பண்ணப்பட்ட திவ்ய பிரபந்தமே தவிர வேறொன்று இல்லை. ஆகையினால இங்க என்ன சொல்றாருன்னா, இது அருள் கொண்டாடும் அடியவர்கள் இன்புறும்படியாக அவ்வருமறையின் பொருளை அருளினான். அந்த உயர்ந்த அவ்வருமறை என்னால் அவ்வளவு வசந்த வேதம், அது ரொம்ப கடைத்தற்கு அரிது. அதை அருளினான், தமிழிலே அருளினார் ஆழ்வார். அது அருள் கொண்டு 1000 இந்தமிழாக பாடினார். அப்படி பாடினவருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று இப்படி ஒரு அர்த்தம் ரொம்ப அழகா பாடிட்டார். அதுல சொன்ன அர்த்தம் என்ன? நம்ம ஆழ்வார் அருள் கொண்டு தமிழ் மறையினுடைய அர்த்தத்தை சொன்னார், அத்த தமிழ்ல சொன்னார். அது பெருமைன்னு இவ்வளவுதான் அர்த்தம் காட்டினார். ஆனால் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் மட்டும் அவர் ரொம்ப சின்ன வியாக்கியானம் தான் பண்ணார். அவர் மத்த இன்னும் 4 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகுணவாள பெருமாள் நாயனார் மற்றும் தம்பிரான் படி என்று 5 வியாக்கியானம் இருக்கிறது. இந்த 5 வியாக்கியானத்துல இந்த 4 வியாக்கியானத்துல இல்லாத ஒரு விஷயம் அத்த கொஞ்சம் பின்பற்றி அழகுணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானத்துல கொஞ்சம் விவரிச்சு காட்டுறார். அவர் ஒரு அர்த்தம் ரொம்ப அழகா காட்டினார். அவர் என்ன சொல்றார்? இந்த 4 வரியுமே நம்மாழ்வார் சொல்றதுன்னு கொள்ள வேண்டாம். முதல் பாதி கண்ணபிரானையும் 2வது பாதி நம்மாழ்வாரையும் சொல்றதுன்னு கொள்ளணும்னு கொஞ்சம் பிரித்து காட்டுறார். எப்படி காட்டுறாருன்னா, இப்ப முதல்ல என்ன சொன்னோம்? அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த அடியவர்களுக்காக அருமறையின் பொருளை ஆழ்வார் அருளினார்னு சொன்னமோ இல்லையோ, அத்த மட்டும் என்ன பண்ணினார்னா அருமறையின் பொருளை ஆழ்வார் அருளினார்னு காட்டல. பின்ன எப்படி காட்டினார்னா, அருமறையின் பொருளை கீதாச்சாரியன் அருளினான், கண்ணபிரான் அருளினான். என்ன அழகா விஷயம் சொல்றாரு பாருங்கள். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புறம், அதாவது பகவானுடைய அருளை கொண்டாடுறாளாம் அடியவர்கள் எல்லாம். ரொம்ப விவரித்து சொல்லணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அருள் கிருபை இருக்கிறதே அதுதான் ரொம்ப முக்கியம். எம்பெருமானுக்கு எத்தனை குணம் இருந்தாலும் இந்த கிருபைன்றது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எத்தனை குணம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற. அந்த கிருபை இல்லைன்னா அவனிடத்துல இருக்கிற அத்தனை குணங்களும் உபயோகமே இல்லாமல் போயிடும். அதனால ஏன்னா அவனுக்கு எவ்வளவு குணம் இருந்தாலும் நமக்கு அருள் பண்ணணும்ன்ற கிருபை வேணுமோ இல்லையோ அவனுக்கு. அதனால எல்லாரையும் எம்பெருமானுடைய கிருபையத்தான் எதிர்பார்த்திருக்கா. அப்படிப்பட்ட அடியவர்கள் இன்புறும்படியாக அவ்வருமறையின் பொருளை கீதாச்சாரியன் கீதோபனிஷத்தாக அருளினான். பகவான் இருக்கானே அவன் சொன்னான். என்ன சொன்னா? வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வேதம் அதிகாரம். வேதத்தை எல்லாரும் போய் அத்தியனம் பண்ண முடியாது. வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு 1000 தகுதி சொல்லி இருக்கிறது. அது சொல்றார். நாவலம் பெரிய தீவினில் 2 அழகுணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் சொல்றதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா சதுர்விதமான தேகவர்ணா அந்த பாட்டு பரப்புக்கு 2 என்ன அது பெரிய விஷயம். அதை எடுத்துட்டு விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயமா சொல்றாரு அவர். இந்த இதுல என்ன பண்ணணும்? வேதத்தை கற்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சதுர்விதமான தேகவர்ண அந்த 4 வர்ணங்களுக்குள்ளே ஒரு வர்ணம், அதுல 2 அது பிறக்க வேண்டும். அதுலயும் அவனுக்கு இசைவு உண்டாக வேணும். அவனுக்கு என்ன இது ஆயுசு இருக்கணும் என்று எத்தனையோ சொல்லி இருக்குது. இதெல்லாம் விட்டுடுவோம். அதெல்லாம் கற்கிறது ரொம்ப கஷ்டம்னு பார்த்தான் பகவான். ஐயோ பாவம். அதுவும் வேதம்னா அது அனந்தாவை வேதாக என்று அவ்வளவு பறந்திருக்கிறது. எல்லா வேதத்தையும் சேர்த்து ஒத்தனால கத்துண்டு அனுபவிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபத்தில் நடக்காது.
பார்த்தான் எம்பெருமான். என்ன பண்ணினான்? சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். என்ன பண்ணினா? அத்தனை வேத வேதாந்தங்களையும் பசுக்களாக கொண்டான். சர்வ உபனிஷதா காவஹா, அத்தனை உபனிஷத்துக்களும் காவஹான பசுக்கள். இந்த பசுக்களை கலக்கிறதுக்கு ஒரு ஆயன் வேணுமேனா, இடையன் வேணுமே அப்படின்னா தோக்தா கோபாலநந்தனஹா, அவன் தான் இடையன். பாலை கறந்தான்னு சொன்னான். பாலை கறக்கணும்னா பசு பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று ஓடும். இந்த கண்ணுக்குட்டி இல்லைன்னா அது பாலை சுரக்கவே சுரக்காது. அதுக்காக என்ன பண்ணினானா, ஆறுங்க கண்ணுக்குட்டின்னு கேட்டான். பார்த்தோ வத்சஹான்னு இந்த அர்ஜுனன் இருக்கானே அவன் தான் போய் தெரியாதனமா கேட்டுட்டான். கண்ணனை பார்த்து, பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமான் துவாம் பிரபன்னம், அவனுக்கு சிஷ்யன், நான் என்ன பண்றதுன்னு சொல்லி நீ எனக்கு சொல்லுவோன்னு கேட்டுட்டான். இவ்வளவு சொல்லுவோன்னு தெரிஞ்சிருந்தா அவனே கேட்டிருக்க மாட்டான். ரோய 700 ஸ்லோகம் சொல்லிட்டான். அவனால போறோம்டான்னு சொல்றான். அவன் நடுவுல போறோம் சொன்னா கூட சொல்லாது எடுப்பும் சாய்ப்புமாக இருக்க செய்தையும் மேல மேல அவனுக்கு உபதேசிச்சுட்டே போறான். பார்த்தோ வத்சஹான். ஆனா ரொம்ப அழகா அர்த்தம் காட்டினான். இந்த பசு பாலை கறக்கிறதுக்கு அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வைப்பான். இந்த பாலை சுரக்க ஆரம்பிச்சுடுத்தோம்னா அப்புறம் அந்த பாலை கண்ணுக்குட்டியை சாப்பிட விடுவாளான்னு விடமாட்டா, இழுத்து அப்பால கட்டிடுவான். இந்த கண்ணுக்குட்டிக்கு உபயோகப்படாது அந்த பால். பின்ன ஆருக்கு உபயோகப்படும்னா நமக்குத்தானே. கடைசியில் இங்க பகவத்கீதையும் அப்படித்தான் ஆச்சு. அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு அவதரிச்சதே தவிர அவனுக்கு ஒன்னும் உபயோகப்பட்டதா தெரியல. கடைசியில என்ன சொல்லிட்டான்னா கரிஷ்யே வச்சனந்தவான். கரிஷ்யே வச்சனந்தவான்னா என்ன அர்த்தப்பா, நீ சொன்னது ஒரு இடமும் புரியல, என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும், அதுவே தேவையில்ல பண்ணி விடுறேன், ஆளை விடுன்னா. இதான் என்னால பண்ண முடியும். இந்த பிரசாதனத்தை தெரியாதனமா கேட்டுட்டேன், ஆளை விடு, யுத்தத்தை பண்ணி விடுறேன். நீ பகவத்கீதையை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா யுத்தம் பண்றதுதான் தெரிஞ்சு விட்டான். யுத்தம் தான் பண்ணி அப்படித்தான் பண்ணி அவன் பகவத்கீதையை நிறுத்தினான்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட பகவத்கீதையாக அற்புதமான கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் யார் என்னால் சுதீஹி போக்தா என்ன அந்த ஞானிகள் இருக்காளே அவாதான் போக்தாக்கள். அவர்கள் அனுபவித்த அந்த பால் எது என்னால் துக்தம் கீதாமிருதம் என்ன அந்த கீதையாகிற அமிர்தம் இருக்கிறது அதுதான் துக்தம் பால் என்று சொல்லும்படியாக அப்படி காட்டினான். ஆகையினால இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, அப்படியே அந்த வேதம் தான் கீதையாக வந்து அவதரித்தது. அறிவு அகல்ஞான தவறறிய அறிவினால் குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி என்று சொல்லும்படியாக இந்த லோகத்தார் அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்க வேணுமே, அதுக்காக என்ன பண்ணினான்னா எம்பெருமான் நெறியெல்லாம் எடுத்துரைத்தான். எத்தனை உபாயங்கள் உண்டோ, கர்ம ஞான பக்தி யோகங்கள் என்ன, இன்னும் சரணாகதி, அவதார ரகசியம், புருஷோத்தம வித்யை என்னென்ன உண்டோ, வேதத்துல என்னென்ன எங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கோ எல்லாத்தையும் திரட்டி பிடித்து அப்படியே சாரமாக அந்த பகவத்கீதை என்கிற ஒரு கிரந்தத்தாலே நமக்கு கொடுத்தான். அது யாருக்காக கொடுத்தான்னா எல்லாம் நமக்காகத்தான். அகல்ஞானத்தவரறிய இந்த லோகத்துல இருக்கிறவாளெல்லாம் அவளை சொல்லிட்டார். அவர் நம்மள ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணினாருங்க. கேட்டார், அறிவினால் குறைவில்லா அகல்ஞானத்தவரறியான்னு பாசுரத்தில் இருக்கு. அப்படின்னா அறிவினால் குறைவில்லான்றதுக்கு என்ன அர்த்தம்? அறிவினால் நிறைந்தவர்கள், குறைவே இல்லாதவர்கள் அர்த்தம். அறிவினால் குறைவில்லாதவர்கள்னா நல்ல ஞானத்தை உடையவர்கள். ஞானத்தை உடையவர்களுக்காக பகவத்கீதை சொன்னான்னு சொன்னா அப்ப அவளுக்கு தான் ஏற்கனவே ஞானம் இருக்க, இவன் என்ன பகவத்கீதை சொல்றதுன்னு கேட்டுடுவாளாம். அதுக்காக அர்த்தம் என்ன சொன்னா, ஞானமே இல்லாதவாளுக்காக பகவத்கீதையை சொன்னான்னு அர்த்தம் பண்ணணும். சுவாமி பாசுரத்துல அறிவினால் குறைவு இல்லான்னு சொல்லிருக்கிற பொழுது ஞானமே இல்லாதவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டார். நம்மள ரொம்ப ரசமா வியாக்கியானம் பண்ணார். என்ன சொன்னார்னா, லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் மீதி குறையெல்லாம் உண்டு, அறிவில்லையேன்ற குறையே இல்ல அவளுக்கு. அதனால அறிவினால் குறைவு இல்லன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு வீடு இல்லையேன்னு குறை இருக்கு, பணம் இல்லையேன்னு குறை இருக்கு, எத்தனையோ படிப்பு இல்லையேன்ற குறை மட்டும் இல்லைன்றார். இத்தனை குறை இருந்தாலும் கூட எனக்கு கார் இல்லையேன்னு குறைப்படுறவன் அறிவினால் குறைவுபட அறியாதவர்கள் என்ன. ஆஹா, அப்படிப்பட்டவர்களுக்காக நெறியெல்லாம் எடுத்து வைத்தார். என்ன அத்தனையும் கொடுத்தான் பகவான். அப்படிப்பட்டவன் தான் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அவ்வருவரையின் பொருளை பகவத்கீதையாக அருளினான் என்று முதல் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்ன. ஆனால் அப்படி அருளை செய்தேயும் அந்த பகவத்கீதைக்கு ஒரு பெரிய குறை ஏற்பட்டு போச்சு. என்ன குறைனா சொல்லணுமா? முதல்ல அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ரெண்டாவது அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்றது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன குறைன்னா புதுசா சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் பகவத்கீதைய அத்வைத்தம் தான் சொல்றதுன்னு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணார். இல்ல விசிஷ்டாத்வைத்தம் தான் சொல்றதுன்னு எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணார். இல்ல துவைத்தம் தான் சொல்றதுன்னு மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணார்.
இப்போ சங்கராச்சாரியருடைய சித்தாந்தமே வேற, இவருடைய ராமானுஜருடைய சித்தாந்தமே வேற, இவர் மத்வருடைய சித்தாந்தம் ரெண்ட காட்டிலும் வேற. 3 பேரும் என்ன பண்றா, ஒரே பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணி தங்கள் சித்தாந்தம் தான் சொல்றதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் எங்க இழுத்தாலும் அங்க போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? பகவத்கீதைக்கு யார் கையை பிடிச்சி இழுத்தாலும் கூட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பெருமை அது? ஆனால் எங்க ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு யாராவது இன்னொருத்தர் அவைஷ்ணவர் ஒருத்தர் இதுல வந்து கையை வைக்க முடியுமோ, ஒரு வியாக்கியானம் பண்ண முடியுமோ? அந்த குறைகள்லாம் கிடையவே. கீதைக்கு உண்டான குறை அது திருவாய்மொழிக்கு கிடையாது. கீதையை காட்டிலும் திருவாய்மொழி வசந்தது. அவர் அருள் கொண்டாடும் அடியவர் என்பதற்காக கீதாச்சாரியன் அருமறையின் பொருளை அருளினான். ஆனால் ஆழ்வாரோ மிக்க அருள் கொண்டார், இன்னும் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினார். அந்த கீதையில் இருக்கிற அர்த்த விசேஷங்களையே அழகான தமிழிலே பாடினார். அவன் சம்ஸ்கிருதத்தில் சொன்னான், இவர் தமிழ்ல பாடினார். அது கூட ரொம்ப அழகான விஷயம். அது பராசர பட்டருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியாக ஒரு ஐதிஹ்யம் எடுத்து காட்டியிருக்கான். பட்டர் என்ன பண்ணுவாராம், அவர் காலட்சேபம் சாட்சின்றிருப்பார். காலட்சேபம் சாட்சின்ற காலத்துல ஒரு நல்ல கீதையில பெரிய பண்டிதர் ஒருத்தர் அவர் வருவர். அவரை வந்தா பட்டர் ரொம்ப கொஞ்சம் அலட்சியமா, சுவாமி சௌக்கியமா அப்படின்னு காட்டுட்டு அனுப்பிச்சுடுவார். ஒரு திருவாய்மொழி தெரிஞ்சவர், இல்ல ஒரு திருப்பாவை தெரிஞ்சவர், திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சவர் ஒருத்தர் வருவாராம். அவருக்கு பெரிய ஞானம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் வந்தா அவரை சுவாமி எழுந்துள்ளணும் அவருக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் சமரிச்சு ஆசனம் போட்டு ஒரு உட்காத்த வச்சு ரொம்ப கௌரவமா அவரை கொண்டாடுவாராம் பராசர பட்டர். உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துதான், என்ன சுவாமி அவர் எவ்வளவு பெரிய பண்டிதர், அவருக்கு அவ்வளவு மதிப்பு காணும், இவரும் ஒன்னும் காணும், ஏதோ ஒரு 4 தமிழ் பாட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு, இவருக்கு போய் இவ்வளவு கௌரவம் வச்சுட்டீரே அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டா போறது. ஐயோ என்ன அப்படி தமிழ் பாட்டுன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீர்கள், நாளைக்கு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்தார். அந்த கீத பண்டிதர் வந்தார். அவரை கூப்பிட்டு, சுவாமி பரபிரம்மன்றது எதுன்னு கேட்டார். சுவாமி அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியுமா? பரபிரம்மன்றது எதுன்னு கேட்டா பகவத்கீதையில எத்தனை நாள் சொல்றான் தெரியுமா? எது சத்துன்னு சொல்றான், ஆத்மான்னு சொல்றான், பிரம்மம்னு சொல்றான். அதெல்லாம் அவ்வளவு சுலபமா நிர்ணயிச்சு சொல்லிட முடியாது அப்படின்னு. சரி, அந்த பரபிரம்மத்தை அடையறதுக்கு உபாயம் எதுன்னு கேட்டாராம். ஐயோ, ஒரு அத்தியாயத்துல கர்மயோகம்னு சொல்றான், ஒரு இடத்துல ஞான யோகம்னு சொல்றான், ஒரு இடத்துல பக்தி, இப்படியே திருப்பி எத்த கேட்டாலும் நான் இப்படியே சொல்லிட்டு இருந்தார். உடனே சரி போயிட்டு வரேன்னு அனுப்பிச்சுட்டார். அவர் அந்த இவர் வந்தார், ஆறு திவ்ய பிரபந்த தெரிஞ்சவர் வந்தார். அவரை கூட்டு, சுவாமி பரபிரம்மம் எது அப்படின்னு. அது கூட தெரியாதியா இத்தனை நாள் இருந்திருக்கு, உம்மண்ட போய் நான் வந்தேனே என்னாராம். யாரு? அந்த சுவாமி சொன்னாராம், நாராயணனே நமக்கே பரதருவான்னு திருப்பாவை மட்டும் தெரிஞ்சாலே போருமே, நாராயணனே நமக்கே பரதருவான்னு முதல் பாட்டிலேயே பரபிரம்மம் என்னதுன்னு காட்டுட்டாள். அவன் அடையறதுக்கு உபாயம் எதுன்னு கேட்டா, ஐயோ என்ன உபாயமா, இரவாணி தாராய்புரைன்னு அவரிடத்துல கேட்டு பெறுவதை தவிர வேற என்ன இருக்கிறது, என்ன இதே மாதிரி எல்லாம் நிச்சயமா. அதாவது மற்ற சம்ஸ்கிருத கிரந்தங்களை வாச்ச நேத்தே சொன்னேன், சம்ஸ்கிருத கிரந்தம் எல்லாம் பய வேதாந்தம், திராவிட வேதாந்தம் தான் அபய வேதாந்தம். அபய வேதாந்தம் நமக்கு அபயம் கொடுக்கிறது. எந்த தேசிகன் வெறுமையா சொன்னார், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதினால் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னா, தெளியாத மறைநிலம் கூட, அதாவது வேதத்தினுடைய பாகங்கள் கூட நமக்கு தெளிவு ஏற்படுறது எத்தாருன்னு கேட்டா செய்ய தமிழ் மாலைகள். திவ்ய பிரபந்தத்துல சந்தேகமே வைக்கிறது இல்ல, வெட்டு 1 துண்டு 2ன்னு நன்னா ஸ்பஷ்டமா சொல்லிவிடுறோம். வேதம் தான் மறைச்சு மறைச்சு சொல்றது. ஏன் மறைச்சு சொல்றதுன்றது காரணம் வேற, ஆனால் அது அர்த்தத்தினுடைய சீர்மையை பார்த்து மறைத்தது. ஆனால் இவர்கள் அதிகாரிகளுடைய துர்க்கத்தியை பார்த்து வெளியிட்டார்கள் ஆழ்வார்கள் என்று இப்படி எல்லாம் காட்டுறான். ஆகையினால அவன் கீதைக்கு உண்டான பெருமையை காட்டிலும் இந்த திருவாய்மொழிக்கு பெருமை அதிகம்னு சொல்றதுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ? திருவாய்மொழி அர்த்தங்களை தெள்ள தெளிவாக நமக்கு அப்படியே காட்டுகிறது. ரமணியம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான், ரொம்ப அழகான வார்த்தை. எங்க சொன்னா தெரியுமா? பம்பா நதியை பத்தி சொன்ன வார்த்தைன்னு இருக்கிற ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி சொல்ற வார்த்தை இது. பம்பா நதி இருக்க, இந்த நதி எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ரமணீயம் ரொம்ப இனிமையா இருக்கிறதுன்னு. உடனே பிரசன்னாம்புன்னா, பிரசன்னாம்புன்னு நல்ல தெளிவான ஜலம். அது அது எப்படி இருக்கிறதுன்னா சன்மனுஷ்ய மனோயதான், நல்ல சத்துக்களுடைய ஹிருதயம், நல்லவர்களுடைய ஹிருதயம் எப்படி இருக்குமோ அவ்வளவு தெளிவா இருக்குன்னா. அப்படின்னா அவளுடைய மனசு கலங்கவே கலங்காதுன்னு. அப்படிப்பட்டவர் ஆழ்வார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம். அவர் என்ன பண்ணார்? அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அதே வேதாந்த அர்த்தங்களை, பகவத்கீதையில் இருக்கிற அர்த்தங்களையே கூட இவர் அருளி செய்கிற பொழுது கூட அதை என்ன பண்ணினார்? மிக்க அருள் கொண்டு ரொம்ப கிருபையோடு அதை என்ன பண்ணினார்? 1000 பாசுரமாக பாடினார், இனிய பாசுரமாக பாடினார், தமிழிலே பாடினார். என்னால் அது எவ்வளவு பெருமை, அதுக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்லணும் தெரியுமோ? 1000 இன் தமிழ்னா அதுக்கு ஒரு பெருமை சொல்லணும். 1000 இன் தமிழ்னு பாடினது ஆச்சரியம் என்ன,
ஆயிரம் தமிழ்னு தாமே சொல்லிக் கொண்டாரே நம்மாழ்வார். அது ரொம்ப ஆச்சரியம். அதுதான் ரொம்ப பெரிய பெருமை. அதாவது பெரிய திருமங்கி ஆழ்வார் கூட 1000 பாசுரம் பாடியிருக்க. பெரிய திருமொழி 10 பாட்டு 10 பாட்டா 108 திருமொழி 108 பதிகங்கள் திருமங்கி ஆழ்வாரும் பாடியிருக்கார். பெரிய திருமொழின்னு 4000 திவ்ய பிரபந்தத்துல 2வது 1000 பூரா பெரிய திருமங்கி ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் தான். ஆனா அவர் முதல்ல ஆரம்பிக்கச்சே நான் 1000 பாட்டு பாட போறேன்னு சொல்லிட்டு பாடல, பாடிண்டே வந்தார். அது 1000 பாட்டு ஆயிடுத்தது. அப்படி ஆயிப்போச்சு. ஆனா நம்ம ஆழ்வாருக்கு என்னன்னா அப்படி என்றிக்க அவர் பாட தொடங்குகின்ற பொழுதே திருவாய்மொழிய முதல்ல உயர்நலம்னு 10 பாட்டு ஆரம்பிச்சார். அந்த கடைசி பாட்டுல கரவிசெம்பெரிவழி நீர்நில மிவமிசை வரணவில் திரல்வெளி அடிபுறையாய் நின்ற பரநடிமேல் குருகூர் ஜடகோபன் சொன்ன நிறநிறை 1020 வீடு நிறநிறை 1000 ஆரம்பிச்சுட்டார். அங்கேயே சுவாமி இப்பதான் 10 பாட்டு ஆயிருக்கு, இன்னும் 1000 பாட்டு பாட போறேன்னு அங்கேயே சங்கல்பம் பண்ணிட்டு விட்டார் இல்லையா? அது பெரிய ஆச்சரியம் இல்லையா? திருமங்கி ஆழ்வார் அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு பாடல, பாடிண்டே வந்தார். 1000 ஆயிடுத்து. ஆனா நம்ம ஆழ்வார் அப்படி எண்ணிக்கை அவர் சங்கல்பம் பண்ணிட்டு 1000 பாட்டு பாடினா அது 1000 இன் தமிழ்னா அதுல ஒரு பெருமை இருக்கு. அதுல என்ன பெருமை? அது ஒன்னும் அது 1000 சங்கல்பம் பண்ணிவிட்டார் பாடிவிட்டார்ன்றதுனால ஒரு தனி பெருமை என்னன்னா, நல்ல வேளை நம்ம ஆழ்வார் அப்படி பாடினாரோ நமக்கு 4000 கிடைச்சதோ, இல்லன்னா நமக்கு 4000 கிடைச்சிருக்காது. என்ன காரணம்? இந்த சரித்திரத்தை மறுபடியும் நினைத்து பாருங்கள். இங்கேருந்து நாதமுனிகளுடைய திருமாளிகைக்கு இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் மேல் நாட்டிலேருந்து வந்தவா போனா. அங்க போன பொழுது என்ன பண்ணினா, அப்ப திவ்ய பிரபந்தங்கள்ன்ற பேச்சே யாருக்கும் தெரியாது. இருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மறைந்து போயிருந்த காலம் அது. அப்பொழுது அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் இந்த 6வது 10 பாட்டை பாடினார்கள். உடனே அதை கேட்டுட்டே வந்தவருக்கு கடைசி பாட்டுல என்ன சொன்னாருன்னா, அவர் என்ன பண்ணார், குருகூர் ஜடகோபன் குழலின் மலிய சொன்ன 1020 அந்த பாசுரத்தில் இருந்தது. இத்த கேட்ட உடனே தான் நாதமுனிகளுக்கு அடடா 10 பாட்டு தானே கேட்டிருக்கோம், நாம் 1020 இந்த பாசுரத்தில் சொல்லி இருக்குதே, அப்ப இன்னும் 990 பாசுரம் இருக்கணுமே, அது எங்கேன்னு அவருக்கு தேடணும்னு ஆசை வந்து தப்பு. அவர் திருமங்கி ஆழ்வார் மாதிரி மொட்டையா கலியன் சொன்னான்னு நிறுத்திட்டு இருந்தா ஒருவேளை தேடி இருப்போம் மாட்டாரோ, யாருக்கு தெரியும்? நாதமுனிகள் தேடுறதுக்கு மூல காரணமாய் அமைந்தது இந்த 1020 ஒரு பாசுரம். அந்த இது ஒரு பாட்டுல இல்ல, 10 பாட்டு தோறும், ஓரொரு 10 பாட்டு தோறும் இந்த 100 பதிகத்திலையும் 1020 என்று நம்மாழ்வார் பாடி வைத்தாரு. அது நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணி இருக்கிறது. அது பாடின இந்த 1000 தேடிட்டு போனவருக்கு தான் நம்மாழ்வார் என்ன பண்ணினார், 4000 கொடுத்தார். என்ன சரித்திரம் இருக்கிறபடினாலே அருள் கொண்டு பாடினான், அருள் கொண்டு தமிழ் பாடினான், அருள் கொண்டு இன்தமிழ் பாடினான், அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். 1000 பாட்டு பாடினாரு. எவ்வளவு கிருபை இருந்தா அவர் பாடி இருப்பார் என்று சொல்றார். அதுவும் தமிழ் பாடினான்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல திவ்ய பிரபந்தம் அவதரித்தது ஒரு பெருமை. என்னால் அது பெருமை. தமிழ்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன், இனிமையும் நீர்மையும். அந்த இனிமையத்தான் இன்தமிழ் பாடினான்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமையாக பாடினான்றது அதுல வந்துடுத்து. அப்ப தமிழ்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குதுன்னா நீர்மைன்றது அர்த்தம். நீர்மை என்ன, எளிமை. நீர்மை என்ன, ரொம்ப சௌலபியம் சுலபமா இருக்கிற தன்மை, அதுக்குத்தான் நீர்மைன்னு பேரு. என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் தன்னை தாழ விட்டான், இந்த லோகத்திலே வந்து அவதரித்து இப்படி மனுஷனாக தன்னை தாழ விட்டான். அந்த சமயத்தில் என்ன பண்ணினார்னா, இந்த ஆழ்வாரும் தன்னை தாழ விட்டார். இந்த லோகத்திலே வந்து அந்த புளிய மரத்து அடியில எல்லாம் பண்ணிருந்தெல்லாம் இந்த பாடுபட்டதும் நமக்காகத்தான். அப்ப என்ன பண்ணிட்டுனா, இந்த வேதம் தன்னை தாழ விட்டதான் திருவாய்மொழியாக. பிரமேயமான எம்பெருமான் தன்னை தாழ விட்டான், பிரமாத்தாவான ஆழ்வார் தன்னை தாழ விட்டார். உடனே அந்த எளிமை என்னால் அந்த வேதம் என்ன பண்ணிட்டுன்னா, அங்கிருந்து ஆழ்வாருடைய திருவாக்கில அப்படியே திவ்ய பிரபந்தமாக வந்து அவதரித்தது. அத நாயனார் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டுறார். அதுவா வேதவேத்திய நியாயத்தாலே, வேதவேத்திய நியாயம்னு ஒன்னு சொல்ற. அதாவது ஸ்ரீராமாயணம் அது வேதவேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதஹா பிராச்சேதசாது ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இங்க சுவாமி இந்த சின்ன கதை போல சொல்லுவார். பரமபுரத்தில் எம்பெருமான் அப்படி உலாத்தின்னு இருந்தானா ஒரு நாள். என்ன பண்ணினா, திடீர்னு அவனுக்கு தோணித்து, ஜனங்கள் எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், எப்படியாவது இவளை கரையேற்றணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தான். உடனே என்ன பண்ணா, அப்படியே புறப்பட்டான். புறப்பட்ட உடனே பின்னால எம்பெருமானுக்கு இந்த வேத புருஷன் இருக்கானே, வேதம்ன்றது ஒரு புருஷ வடிவோடு இருக்காது, அதுவும் எம்பெருமானு எப்ப பார்த்தாலும் பின்னாலேயே பின்தொடர்ந்து வரும். எப்பவும் எம்பெருமானை விட்டு பிரியாத நிழல் போல இருக்கும். வேத புருஷனும் கூடவே வர ஆரம்பிச்சான். உடனே எம்பெருமான் திரும்பி பார்த்தப்பா, எங்க என்ன பண்ற, என்ன நீ எதுக்காக நீ வர, நீ எங்க போறேன்னா,
வேதபுருஷன் எம்பெருமான கேட்டான், நீர் எங்க போறீர் அப்படின்னு. நான் போறேன், பூலோகத்துக்கு போறேன். பூலோகத்துக்கு எங்க போக போறீர் நீர்? நான் தசரதற்கு பிள்ளையாக போக போறேன் அப்படின்னு. சரி, அப்ப நானும் பூலோகத்துக்கு போறேன். நீ எங்க போறேன்னு? நான் வால்மீகிக்கு பிள்ளையாக பிறக்க போறேன். எம்பெருமான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். அந்த ஸ்ரீராமாயணம் வால்மீகிக்கு பிள்ளையாக பிறந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் ராமனாக அவதரித்தால் வேதம் ராமாயணமாக அவதரித்தது. அந்த அர்த்தத்தை தான் வேதா பிராச்சேதசாத்து ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதவேத்தியே பரே பும்சி, வேதவேத்தியனான பராத்பரனான பகவான் தசரதாத்மஜே ஜாத்தே, தசரதனுடைய பிள்ளையாக வந்து பிறந்த வளவிலே வேதம் ராமாயணமாக பிறந்தது. அந்த எம்பெருமான் திருக்குறுகூரிலே அர்ச்சாவதாரமாக, அப்படி திருக்குறுகூர் நம்பியாக, அதாவது ஆதிப்பிரானாக வந்து நின்ற வளவிலே அந்த வேதம் என்ன பண்ணிட்டுனா நம்மாழ்வாருடைய திருவாக்கில திருவாய்மொழியாக வந்து அவதரித்தது. அதனால என்னன்னா அதுதான் நேர்மை, எளிமை, சௌலபியம். தன்னை தாழ விட்டது வேதம். அதுதான் அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான். ஆஹா, இப்ப பாருங்கள், 2 பேர் அருள் கொண்டு 2 காரியத்தை பண்ணியிருக்கா. முதல்ல எம்பெருமான் கீதாச்சாரியன், அவன் என்ன பண்ணினான்? அருமறையின் பொருளை அருளினான். அவன் சம்ஸ்கிருதத்திலே அருளினான். ஆழ்வார் இன்னும் அருள் கொண்டு அந்த அருமறையின் பொருளை 1000 இந்தமிழாக பாடினான். இப்ப யாருடைய அருள் மிக்கதுன்னா பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன்னு. இப்படி பாடின ஆழ்வாருடைய அருள் அந்த எம்பெருமானுடைய அருளை காட்டிலும் மிஞ்சினது. காரணம் என்ன? அந்த பகவத்கீதையை காட்டவன் ஆறு அர்ஜுனன், அவனுக்கு அது உபயோகப்படல. அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டவராறு மதுரகவி ஆழ்வார், மற்ற நாதமுனிகள், அவளுக்கு அது உபயோகப்பட்டு அவர்கள் இவ்வளவு பெரிய பிரக்யாத்திய எந்த ஊர்லயாவது மதுரகவிக்கு நாதமுனிக்கும் சன்னிதி வச்சு சாத்துமரம் கொண்டாடுறாளே தவிர அர்ஜுனனுக்கு ஏதாவது பண்றாளோ அவனுக்கு யாருன்னே தெரியாது. அவனுக்கு எத்தனையோ பேர் வச்சிருந்தாலும் அவனை யாரும் கொண்டாடுறது காணும். ஆனா அத்தனை பெருமையும் இவாளுக்குத்தான் கிடைச்சது. ஆகினாலே ஆழ்வாருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. அது மிக்கதுன்னு உயர்ந்ததுன்னு அர்த்தம். பொதுவான அர்த்தம் காட்டியிருக்க. இந்த ஒரு பாசுரத்தை 4 மணி காலம் சொல்லலாம், அவ்வளவு அர்த்தங்கள் காட்டி இருக்கிறார். மேலே இன்னைக்கு சாத்துமரியா பண்ணி ஆகணும். அதனால மேல இருக்கிற மற்ற பாசுரங்களுக்கும் போவோம். பாடினான் என்ன அர்த்தம் காட்டுறாரு தெரியுமா? பாட்டினுடைய பாடின அனுகிரகம் பண்ணினவன் பகவானுடைய அருளும் அன்று, அந்த அருளை கொண்டு பாடின ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய அருளும் அன்று, பின்ன பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று நம்மாழ்வாருடைய அருளை போல உலகத்தில் ஒரு அருள் உண்டோ? அதனால்தான் அவரை கீழ்பாசுரத்திலேயே ஒண்டமை சடகோபன் அருளையே என்று சொன்னவர். அந்த ஒண்டமை சடகோபன் வியாக்கியானம் பண்றார், விவரித்து காட்டுகிறார் இந்த பாசுரத்தில். அந்த அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் என்ன. அந்த ஒண்டமை சடகோபன் அருள் என்னால் இது அவன் மறுபடியும் அந்த அர்த்தங்களை எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே சொல்ல. அதனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வாக்கியங்களும் கூட முன்னும் பின்னுமாக அவன் என்ன சொல்றானே தெரியல. ஒருத்தர் ஒரே சப்தத்துக்கு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தர் அர்த்தம் பண்றான். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்றதுன்னா அவன் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் வெறும் உதாரணத்துக்கு ஒன்று காண்பிக்கிறேன். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யஹா தத்துவதா வேத்தி. என்னுடைய அவதாரங்கள்லாம் இருக்கேன், அத்த எவன் ஒருத்தன் உள்ளபடி அறியறானோ அவனுக்கு சம்சாரம் கிடையாது, அவன் திரும்பி வரதே கிடையாது. அவ்வளவுதான் சொன்னேன். இதுக்கு எம்பெருமானார் வியாக்கியானம் எப்படி பண்ணினார் ஸ்ரீ ராமானுஜர்னா, எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் நமக்காக பண்ணப்பட்டது, நம்ம கரையேற்றத்துக்காக. அவன் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு அவன் கட்டப்பட்டு இந்த லோகத்தில் வந்து பிறந்தான். ஆயினாலே அவனுடைய அந்த வைபவத்தை தெரிந்து கொள்ளுபவர்களுக்கு நிச்சயமாக சம்சாரம் கிடையாது, நேர மோட்சம் தான். அப்படி அர்த்தம் பண்ணார். இதே அர்த்த வாக்கியத்துக்கு சங்கராச்சாரியர் என்ன அர்த்தம் பண்ணினார்னா, பகவான் ஒரு தத்துவமே, அந்த அதுக்கு ரூபமே கிடையாது, அதனால அதுக்கு பிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப ஏவம் தத்துவத்தா வேத்தினா எவர் ஒருத்தன் இப்படி எனக்கு ஜென்மம் என்ன கிடையாதுன்னு உள்ளபடி உணர்றானோ அவனுக்கு மோட்சம். ஜென்மம் உயர்ந்ததுன்னு எவன் உணர்றானோன்னு ஒருத்தர் சொன்னா, அப்படி பிறப்பே கிடையாது எல்லாம் பொய்ன்னு எவன் உணர்றானோன்னு அவர் அர்த்தம் சொன்னார். எது உண்மையான அர்த்தம் கேட்டா அவனைத்தான் போய் கேட்கணும். கடைசியில நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு நீயே சொல்லணும்னு திருப்பி அவனை கேட்கணும். மறுபடியும் சொன்னாலும் அதுக்கும் வியாக்கியானம் பண்றதுக்கு இன்னும் 2 பேர் இதே மாதிரி வந்து சேர்ந்தா என்ன பண்றது? ஆனால் அப்படி என்றைக்கே ஆழ்வாருடைய திருவாக்கு அதுக்கு 5 வியாக்கியானம் இல்ல, எத்தனை வியாக்கியானம். திருவாய்மொழிக்கு புள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகி, திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்ன 5 பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கானா. 5 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கானா, காம்ப்ளிமெண்டரியா வியாக்கியானம் பண்ணிருக்காளே தவிர கான்ட்ரடிக்டரியா வியாக்கியானம் பண்ணல. அதுதான் அவளுக்குள்ள என்ன காம்ப்ளிமெண்டரிக்கும் கான்ட்ரடிக்டரிக்கும் வித்தியாசம் உண்டோ இல்லையோ. காம்ப்ளிமெண்டரினா என்ன,
ஒருத்தர் சொன்னதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்றது, அத்தை போஷித்து சொல்றது, அத்தை வளர்த்தி சொல்றது, அத்தை விளக்கி சொல்றது. இப்படி சொன்னா வியாக்கியானங்கள் எல்லாம் ஒரே திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம், 5 வியாக்கியானமும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ஆனா பகவத்கீதைக்கு 5 வியாக்கியானம் இல்ல, 50 வியாக்கியானம் இருக்கு. ஆனா ஒன்னொன்னும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இப்ப சொல்லுங்க, எது எந்த திவ்ய கிரந்தம் உசந்ததுன்னு பார்த்தா அது திருவாய்மொழிக்கு உண்டான பெருமை. இது கூட கடைசியில் நகினிந்த நியாயத்துல தான் சொல்லணும். அப்புறம் ஐயோ அப்ப பகவத்கீதைன்றது அவ்வளவு மட்டமா சுவாமி கேட்காதீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு வந்து எவருமான் சந்தோஷப்படுவான். என்னுடைய வார்த்தையை விட என்னுடைய பக்தனுடைய வார்த்தை வசந்ததுன்னு சொன்னீரோ இல்லையோன்னு சந்தோஷம் தான் படுவேன். நான் புதுசா சொல்லல, பூர்வாச்சாரியால் சொல்லியிருக்கா. இந்த காம்ப்ளிமெண்டரி கான்ட்ரடிக்ட் இல்ல அவ சொல்லல, நான் சொன்னேன். அதுதான் என் வார்த்தையை தவிர பொதுவா அவ சொல்லி இருக்க வார்த்தையத்தான் நான் சொல்றேன். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக என்னன்னா பகவத்கீதையை காட்டிலும் திருவாய்மொழி வசந்ததுன்றதான் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்ன இவ்வளவு அற்புதமாக அந்த ஆழ்வாருடைய அருள் அத்த போல மத்தொன்னு கிடையாது என்ன அப்படி காட்டின. அப்படிப்பட்ட ஆழ்வார் எனக்கு பண்ணின பெரிய உபகாரம் என்னன்னா இன்னும் அடுத்த பாசுரத்திலே சாதிக்கிறார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். அவன் எவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? வேதம், வேதியர் வேதம், மிக்க வேதியர் வேதம், வேதத்தின் பொருள், வேதத்தின் உட்பொருள். நம்ம சிவவிஷ்ணு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணா ஒரு பதத்துக்கும் ஒரு எழுத்துக்கும் வியாக்கியானம். அதுக்குத்தான் இந்த தள பிரயோஜனம்னு சொல்றது. தள பிரயோஜனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஒரு பெரிய புஷ்பத்தை எடுத்துப்பா, சதபத்திரம்னு பேரு. சதபத்திரம்னா இதுக்கு தாமரைக்கு பேரு. 100 நூற்றிதழ்கள் அரவிந்தம்னு தமிழ்லையும் சொல்லுவா. இந்த இதழ்கள் நிறைய இருக்கும். ஒரு இதழ நடுவில் எடுத்துட்டா கூட அந்த இடம் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். அது போல என்ன பண்ணணும், வியாக்கியானத்துல அது பண்ற பொழுது பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஒரு பதத்தை எடுத்துட்டா இந்த பாட்டுல இருந்து இந்த அர்த்தம் தவறி போயிடும் சொல்லும்படியாக ஒரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லணும். அப்படி காட்டுகிறார்கள். முதல்ல மிக்க வேதியர் வேதம், வேதத்தின் உட்பொருள் என்னுடைய நெஞ்சிலே நிற்க பாடினான் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார், மதுரகவி ஆழ்வார். அது வேதம் என்னாலே அது என்னன்னா மாதா பித்ரு சகசிரேபியோ வத்சலதரம் சாஸ்திரம் என்ன, நூற்றுக்கணக்கான தாயார் தகப்பனார்களை காட்டிலும் நம்மிடத்துல மிக்க பரிவுடையதுதான் வேதம். அந்த வேதம் நிறைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி இருக்கு. அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை தான் ஆழ்வார் நமக்கு சொன்னார்னு சொல்றார். அந்த வேதத்துக்கு என்ன பெருமை வச்சார்னா வேதியர் வேதம்னு சொன்னார். வேதியர் வேதம் என்னால் என்ன அர்த்தம்னா வேதத்தை ஓதுகின்றவர்களாலே தான் அந்த வேதம் நிலைத்து நிற்கிறது. பிராமணானாம் தனம் வேதகான்னு சொல்றான். அந்த காலத்துல அவருக்கு அதுதான் தனமா இருந்தது. வேதத்தை அறியாதவனை ஒருத்தனை அந்தணனாகவே ஒப்புக்கொள்ளவே மாட்டான். அந்தணன் என்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? அந்தத்தை அணுபவர்னு அர்த்தம். அந்தம்னா என்ன அந்தம்? வேதாந்தம், வேற ஒண்ணும் இல்ல. வேதாந்தத்தை அணுபவர்களாகினாலே அவனுக்கு அந்தணன் என்கிற பேர் ஏற்பட்டது. அதத்தான் அந்தணன் என்ன ஆளாரு, ஒருத்தன் சாஸ்திரத்தை கற்றுவிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பன்னு கேட்டா கீழே சொன்னார் பாருங்க, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ன. அந்த நான்மறையாளர்கள் நன்மையை தவிர வேற எத்தையும் சிந்திக்கவே மாட்டான். தனக்கு தீங்கு செய்தவனுக்கும் கூட நன்மையே விரும்புபவர்கள் ஆறுன்னா அவர்கள் தான் அந்தணர்கள். அத்த சொன்னவர் ஆறுன்னா திருவள்ளுவர் சொல்றார், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலான்னு. அதுதான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்களுடைய விவரணம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அது திருக்குறள்ல போய் பார்க்கணும். அந்தணர் என்போர் அறவோர், எல்லாரும் அவ தர்ம சிந்தனையே உடையவர்கள். அவ என்ன பண்ணனா எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு, எல்லா ஜீவராசிகள் இடத்திலையும் அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா அது கிருப்பையே வடிவெடுத்தவர்களாக திகழ்வர்கள் என்ன அவரும் கூட சொல்ற. அதத்தான் இங்க என்னன்னா வேதியர் வேதம் என்னால் அந்த வேதியர்களாலே நிலைத்து நிற்கிற வேதம். வாஸ்தவமா வேதம் எத்தால வேதம் அபௌருஷேயம் தான். ஆனா அதுக்கு அந்த அபௌருஷேயத்துவம் நிலைபெற்று நிற்கிறது புருஷர்களால். அதான் ஆச்சரியம் இல்ல. அவ இல்லைன்னா அந்த காலத்துல இத்தனை யோஜனை பண்ணி பாருங்கள், எத்தனையோ ஆழ்வார்கள் அருளை செயல்களே நடுவில் கிடைக்காமல் காணாமல் போய் மதுரகவி ஆழ்வார் கஷ்டப்பட்டு அதான் நாதமுனிகள் கஷ்டப்பட்டு அதை மீட்டார்னு சொல்றோம். இதெல்லாம் வேதத்துக்கு ஏற்பட்டதோ என்னைக்காவது? ஏற்படல. வேதத்துக்கு என்ன காலம்னு கேட்டா 5000 ரூபாய் 10,000 ரூபாய். ஆனா இவ நவீன ஆராய்ச்சியாளர்கள் கூட வேதத்தினுடைய காலத்தை எல்லாம் அப்படியே கணக்கு போட்டுட்டு 5000 வருஷத்துக்கு குறைவா இருக்கவே முடியாது, இன்னும் முற்பட்டதுதான் எழுதுற. அவரே என்ன பண்ணினார் தெரியுமா? நான் தப்பா சொல்லிட்டேன் 5000 அது 10,000 15,000 கூட இருக்கலாம்னு எழுதியிருக்க. யாரு? மேக்ஸ் முல்லரே வேதத்தினுடைய காலத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு அபிப்பிராயத்தை மாத்திட்டே போயிருக்காரு. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த விசாரம் எல்லாம் இப்ப வேண்டாம். வேதம் என்கிறது நிச்சயமாக ஒரு 10,000 வருஷமாவது
மனிதர்களுடைய இதுல நடமாடிட்டு இருக்குன்னு சொன்னான். அத்தனை காலமும் அது அழியாது இருந்தது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அது வேதியர் வேதமாகையாலே. என்னன்னா இவாதான் காப்பாத்திட்டு வர. அந்த காலத்துல என்ன பண்ணா, ஓலையில எழுதி வச்சுட்டா கூட செல்லரிச்சு போயிடும். அதனால வேற என்ன பண்றதுன்னா இந்த வேதத்தை எழுதி வைக்கல, பின்ன திருப்பி திருப்பி என்ன பண்ணா அப்படியே ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு இது இப்படியே ஒரு பரம்பரையாக காதால கேட்டு சிஷ்யன் தன்னுடைய வாயால திருப்பி சொல்லி இது சந்த சொல்றதுன்னு பேரு. இப்படி திருப்பி திருப்பி சொல்லி 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 இந்த வேதம் இன்னி வரைக்கும் அப்படியே ஸ்வரூபம் கெடாமல் அதனுடைய சுபாவம் கெடாமல் இருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அத்த ரட்சித்த வேதியர்கள் தான். இத்தனை தலைமுறையாக அத்த கத்து கத்து சொல்லி இத்த காப்பாத்தி வச்சிருக்காள் இல்லையோ வேதியர். ஆனால் அந்த வேதத்தை கற்றவர்கள் கூட வெறும் சப்தத்தை மட்டும் ரட்சிச்சாலே தவிர அர்த்தத்தை ரட்சிக்கணும்னா அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு சொல்லணும். வெறும் சப்தத்தை மட்டும் சொல்றவன வேதியர்னு சொல்லலாமான்னா டேப் ரெக்கார்டர் கூட சொல்றது, டேப்பை போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு சப்தத்தை சொல்லிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ஞானம் உண்டு? வெறும் அந்த வேதத்தினுடைய சப்த ராசி மட்டும்தான் அதுல இருக்கே தவிர அதனால ஏதாவது உபயோகம் உண்டான்னு கேட்டா என்ன உபயோகம்னா இது மூலத்தை காப்பாத்துறதுன்றால அந்த காரியத்தை மட்டும் பண்ணித்து. ஆனால் மிக்க வேதியர் என்னால் அந்த வேதத்தை சந்தங்கள் ஆயிரமும் அறிய கற்று வல்லாரானால் அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலேன்னு சொல்றாள். அப்படி வேதத்தை அத்தியனம் பண்றது, அதை பத்தின ஞானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது, அதை சொன்னபடி தன்னுடைய அனுஷ்டானத்திலேயே கொள்றது, அதுதான் மிக்க வேதியர்னா. அந்த வேதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே அனுஷ்டித்து காட்டுபவர்கள். அப்படிப்பட்ட மிக்க வேதியர் வேதம். அந்த வேதத்தின் உட்பொருள் என்னால் அதனுடைய பொருள் மேம்போக்காக தெரியக்கூடிய பொருளும் சிலது உண்டு. ஆனால் அதில் ரொம்ப சாரமான பொருளும் உண்டு. சாதாரணமா சொன்னது துவாசு பர்ணா சவிஜா சகாயான்ற இடத்துல மேம்போக்கான பொருள் என்னால் என்னன்னா ஒரு மரம் ரெண்டு பறவைன்னு இதுதான் மேம்போக்கான பொருள். அதுல உட்பொருள் என்னால் என்னன்னா அது பரமாத்ம ஜீவாத்மாக்களை பத்தி சொல்றதுன்னு சொன்னா உட்பொருள் என்ன இப்படியும் சொல்லலாம். ஆனால் ரொம்ப அழகாக நஞ்சீர் வியாக்கியானத்துல என்ன அர்த்தம் காட்டினார்னா வேதத்தின் பொருள் திருவாய்மொழி, வேதத்தினுடைய உட்பொருள் நெடுமார்க்கடிமை, பயிலஞ்சுடருடைய நெடுமார்க்கடிமைன்னு காட்டின. அதான் ரொம்ப சுவாரஸ்யம். அதாவது திருவாய்மொழி அருளி செய்த நம்மாழ்வார் 100 பதிகங்கள் 1000 பாசுரங்கள் அருளி செய்தாரு. அப்படி அருளி செய்த பொழுது நடுவில் 2 பதிகம் மட்டும் பகவானை பத்தினதாக அருளி செய்யாமல் பாகவதர்களை பத்தி அருளி செய்திருக்கிறார். 10 பாட்டு 20 பாட்டு. 3ஆம் பத்துல பயிலஞ்சுடருளி, 8ஆம் பத்துல நெடுமார்க்கடிமை. இந்த 2 10 பாட்டிலேயும் அவர் தெரிவித்தது என்னன்னு கேட்டா அந்த எம்பெருமானை தவிர எம்பெருமானை விட எம்பெருமானுடைய அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அந்த பாகவத சேஷத்துவத்தை காட்டினார். ஆயினாலே வேதத்தின் பொருள் அது பகவத் சேஷத்துவம், பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல். வேதத்தின் உட்பொருள் அந்த பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல். அது வேதத்திலேயே காட்டப்படுகிறது. என்ன சொல்றார்? வேதத்தில் எடுத்து பார்த்தா தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே என்று சொல்றது. அதுவே பாகவத சேஷத்துவம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அவனை காட்டிலும் வேறு வழியே நமக்கு கிடையாது என்று வேத வேதாந்தங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொண்டு பார்க்கிற பொழுது வேதத்தின் பொருள் பகவான், வேதத்தினுடைய உட்பொருள் பாகவதர்கள். இந்த நம்மாழ்வார் தாம் திருவாய்மொழி அருளி செய்த பொழுது 1000 பாட்டியும் தான் அருளி செய்தார். ஆனா கடைசியில என்ன பண்ணினார்னா அவர் பெரிய அனுகிரகம் எனக்கு பண்ணின அனுகிரகம். என்ன அனுகிரகம் கேட்டா வேதத்தின் பொருளை நெஞ்சிலே எனக்கு நிறுத்தாமல் வேதத்தினுடைய உட்பொருளை என்னுடைய நெஞ்சிலே நிறுத்தினார். அதுதான். இல்லைன்னா நான் ஏன் இவரை பரதேவத்தையாக கொள்ள போறேன்? ஆழ்வாரே அத்தனையும் சொல்ல செய்தேயும். இந்த இவன் பீஷ்மாச்சாரியர் அங்கே என்ன பண்ணினார்? அர்ஜுனனுக்கு தர்மபுத்திரனுக்கு தர்மங்களை எல்லாம் உபதேசிச்சார். கடைசி காலத்துல அந்த காலத்துல என்ன ஆச்சு? இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது, பாரத யுத்தம் முடிஞ்சு போயிடுது. இவன் பட்டமும் சூட்டிட்டான் தர்மபுத்திரன். இன்னும் பீஷ்மாச்சாரியர் பிராணன் போகல. அவர் உத்தராயணம் வரணும்னு காத்துட்டு இருந்தாருன்னு சொல்றான். சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார் அம்பு படுக்கையில. அப்போ கண்ணன் அவருக்கு உபதேசிச்சா அந்த இது பண்ணினான். என்ன யோசனை சொன்னான்? பா அத்தமித்த பீஷ்மே ஞானானி அல்பி பவந்தி. இந்த பீஷ்மர் போயிட்டாருன்னா அப்புறம் உனக்கு நல்ல வார்த்தை சொல்றது கூட ஆளே கிடையாது. என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ இப்பவே போய் அவர்கிட்ட கேளுன்னு. உடனே போனா பீஷ்மாச்சாரிய இடத்துல கேட்டா அவர் நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டார். தர்மங்கள் எவ்வளவு சொன்னார். நான் சொல்லுவா அனுசாசன பருவம் பூரா தான். கொஞ்சம் பெரியவாளை போய் ஏதாவது சொல்லுன்னு கேட்டாலே கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லுவா. அதுவும் இன்னும் படிக்கிற வேற படுத்துன்னு விட்டாள்னா கேட்கவே வேண்டாம். பீஷ்மாச்சாரியர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அவர் அர்ஜுனன் 700 ஸ்லோகம் சொன்னான், அவர் 700 சர்க்கம் சொன்னார். அவர் யார்? பீஷ்மாச்சாரியர் சொன்ன சர்க்கம். அனுசாசன மகாபாரதத்திலேயே பெரிய வால்யூம் எதுன்னு அனுசாசன பருவம் தான். இவ்வளவு பெருசு இருக்கும். எத்தனை தர்மங்கள் சொல்றார் தெரியுமோ? அனுசாசன பருவத்தில் எதிஹாஸ்தி தத் அந்யத்ர எது என் நேஹாஸ்தி
நதத்வச்சித்துன்னு ஒரு வச்சனமே உண்டு. எது இங்க இருக்கோ அது வேற எங்கே வெளி இடத்துலயும் இங்க இருக்கிறது தான் வெளியில இருக்கும். எது இங்க இல்லையோ அது வேற எங்கேயுமே இருக்காது. அப்படி பெருமை உடையது மகாபாரதம். அனுசாசன பர்வத்தில் அவ்வளவு தர்மங்களை சொன்னான். எல்லாம் தர்மபுத்திரன் கேட்டுட்டே இருந்தான். அவன் சொன்னான் எல்லாம் நாம நினைக்கிறதா அவன் சொல்றான். சுவாமி சொன்னது அத்தனையும் கேட்டேன். கேட்ட காலத்துல எல்லாம் நன்னா புரிஞ்சுது. ஆனா ஏந்து போச்சே நினைச்சிட்டு பார்த்தா என்ன சொன்னாரு ஒன்னும் ஞாபகம் வரல. நீர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகமே வரல. கேட்கிற காலத்துல ஆனந்தமா தான் இருந்தது. எல்லாம் புரிஞ்சா போலத்தான் இருந்தது. அதனால என்ன பண்ணணும்னா இத்தனை தர்மங்களை சொன்னீரே, இந்த தர்மத்துல ரொம்ப வசந்த தர்மம் எதுன்னு நீரே சொல்லிடும். அந்த தர்மத்தை நான் பிடிச்சுக்கிறேன். இத்தனை தர்மங்களை நீர் சொல்லிட்டு கோ தர்மஹா சர்வ தர்மானாம் பவதா பரமோமதா தர்மஹா, உமக்கு ரொம்ப உயர்ந்த தர்மமாக நீர் எத்த மதித்திருக்கிறீரோ அத்த நீர் எனக்கு சொல்லும்னு சொன்னான். உடனே பார்த்தார். அவர் என்ன பண்ணார் பீஷ்மாச்சாரியர்னா, எந்த தர்மம்னு இன்னொரு தர்மத்தை எடுத்து உபதேசிக்காமல் இதுக்கெல்லாம் காரணமாய் பக்கத்திலேயே கண்ணன் நின்று இருந்தானே அவன் இப்படி கையை தூக்கி காண்பிச்சாராம். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதஹா. அப்பா நான் இத்தனை நாள் சொன்னதை விட்டுடு, இவன் தான் சாட்சாத் தர்மம், இவனை பிரிச்சுக்கோன்னு சொன்னான். அத முதலியே சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் முடிஞ்ச பிற்பாடு சொன்னான். என்ன இல்ல அப்பா எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு சொன்னாதான் விசுவாசம் ஏற்படும். அது தனி விஷயம். இப்போ அது வேண்டாம் இருக்கட்டும். நான் வேடிக்கைக்கு சொன்ன வார்த்தை அது. ஆக ஏஷமே சர்வ தர்மானாம் என்ன கண்ணபிரானை காட்டி கொடுத்தாராம். அதனால என்ன அர்த்தம் தெரியறதுன்னா, அந்த கண்ணபிரான் என்னால் அவனுக்கு உண்டான வைபவம். ஆக இவரே என்ன பண்ணினார், 1000 தர்மங்களை சொல்லி இருக்க செய்தேயும் சாரமாக ஒரு விஷயத்தை அவரே இதுதான் வசந்ததுன்னு எடுத்து காட்டினா போல. நம்ம ஆழ்வார் 1000 பாசுரங்களை பாடி இருந்தாலும் சாரமாக பாடினது அந்த 20 பாசுரங்கள் தானே. அத்தை என்ன பண்ணினார், அவருடைய ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு உகந்த இதுதானு கொண்டார். உடனே மதுரகவி ஆழ்வார் அத்தை தாம் பத்தி கொண்டார். அதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, மிக்க வேதியர் வேதம் வேதத்தின் உட்பொருள் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்க பாடினான். அது இல்லைன்னா இன்னைக்கு நான் நம்ம ஆழ்வாரை பத்தி இருப்பேனோ. வேதத்தினுடைய உட்பொருளான பாகவத சேஷத்துவத்தை அதுவும் என்னன்னா என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிற்க பாடினான்னா, நான் எப்படிப்பட்டவன், நம்பினேன் பிறர் முன்பொருள் நம்பினேன் மடவாரையும் இனி இப்படி எல்லாம் இருந்த என்னுடைய நெஞ்சுக்குள்ளே பகவத் வைபவமே புகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆழ்வாருடைய சாமர்த்தியம் பாகவத வைபவமும் கூட என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து, அதுவும் நெஞ்சில் என்று சொன்னாமல் நெஞ்சுள்ளுன்னு சொல்றாரு. நெஞ்சுக்கு உள்ளேன்னா அது ஆழம் வரைக்கும் போயிருக்கான். அப்படி நிற்க பாடினான். என்னுடைய நெஞ்சில வெறுமை அப்படி போயிட்டு வழிஞ்சு போற மாதிரி இல்லாதபடிக்கு நெஞ்சுக்குள்ளே தங்கி இருக்கும்படியாக ஆழ்வார் பாடினார். ஆக மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுக்குள்ளே நிறுத்தினான். அது வழிஞ்சு போகாத கல்லை குழித்து நீரை நிறுத்துவாரை போல என்றார். நன்னா கல் இருக்கு, அத நன்னா பள்ளம் பண்ணுவா. பள்ளம் பண்ணினா கூட ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஒரு ஓட்டை விழுந்துருத்தோம்னா இவன் போடுற ஜலம் எல்லாம் இந்த ஓட்ட வழியா வெளியில போயிடும். ஆனால் அப்படி என்றைக்கே சாமர்த்தியமாக அது எவ்வளவு தீர்த்தத்தை தேக்கி வைக்கிறதுக்கு பண்ணணும்னா எவ்வளவு சாமர்த்தியமா பண்ணுவாளோ அதுபோல ஆழ்வாரும் கூட இந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிற அந்த தன்மையை நான் நன்றாக உணரும்படியாக என் நெஞ்சுள்ளே நிற்க பாடினான். தக்கசீர் சடகோபன் என் நம்பி, தக்கசீர் சடகோபன் எவ்வளவு சொன்னாலும் பெருமை தகும்ன்றவருக்கு ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகூர் சடகோபன். என்ன எவ்வளவு சொன்னாலும் தகும் அவனுக்கு பெருமை பகவானுக்கு. அந்த பகவானுக்கு எவ்வளவு பெருமை சொன்னாலும் தகும் என்று சொன்னா அப்படி அவனுக்கு தகுதியான பெருமையை சொல்லக்கூடிய தகுதி படைத்தவராருன்னா இந்த நம்மாழ்வார் தான் என்று தாமே தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். நம்மாழ்வாரே ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் பாசுரத்தில் அவரே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படி தக்கச்சீர் சடகோபன், சடகோபன் என் நம்பிக்கை ஆழ்புக்க காதல். அந்த சடகோபன நம்பிக்கை சடகோபனாகிற நம்மாழ்வாருக்கு ஆட்புக்க காதல் என்னால் அவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று, அதாவது ஆழ்புக்க காதல் அவரிடத்துல நான் பிரீத்தி வைத்தேன். அது எதுல போய் முடிஞ்சதுன்னா அடிமை பயன் என்றே. அந்த அடிமையாகிற பிரயோஜனம், அடிமை அவருக்கு கைங்கரியம் பண்றேனே அதுதான் புருஷார்த்தம். இதுல என்ன விஷயம்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் சாஸ்திரம் சொல்றது. ஆனா பகவானுக்கு கைங்கரியம் அவன் கொடுக்கறானா, கொடுத்து நான் பண்ற கைங்கரியத்தை ஏத்துட்டு அவன் சந்தோஷப்படுறானா, இதையெல்லாம் நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அதே கைங்கரியத்தை நாம் ஆச்சாரியருக்கு பண்ற பொழுதோ அதனுடைய சந்தோஷத்தை அவர் தன்னுடைய திருமுகத்தால காட்டுகிறார். அதனால பாகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் வசந்ததுன்னு சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட அடிமை பயன் அன்றேன்னு சொன்னார். அதுக்கு மேலே பயன் அன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நன்றால் பொழிசு குருகூர் நம்பி. நம்பின்னு இந்த பாசுரத்துல அவரையே நேர பார்த்து சொல்ற. நம்பின்றது சம்புத்தின்னு காட்டியிருக்கார். நாயனார் மட்டும் காட்டின அர்த்தம் இல்லை. என்ன சொல்றாருன்னா இந்த பாசுரத்துல நம்பி, மீதி பாசுரத்துல நம்பி நம்பின்னு சொன்னது
தேர்ட் பர்சன்ல சொன்னது. இந்த ஒரு பாட்டுல மட்டும் நம்பி என்ன செகண்ட் பர்சன்ல சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். ஆஹா, பயன் அன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும். உபயோகம் திருத்துறதுன்னா லோகத்துல எல்லாரும் இவனுக்கு உபதேசம் பண்ணினா இத்தனை நாள் கத்தரமே, இதுக்கு ஏதாவது இவன் நம்ம கொண்டு வந்து கொடுப்பான்ற யோஜனைகள் தான் எல்லாரும் பண்றாளே தவிர, ஆனா நம்ம ஆழ்வார் அப்படி என்று இவனுக்கு பண்றதுனால ஏதாவது உபயோகம் இருக்குமா இருக்காதான்னு தனக்கு ஒரு பிரயோஜனத்தை அவர் எதிர்பார்த்து எந்த காரியத்தை, இப்ப பிரயோஜனமே இல்லாத காரியம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் வீணா போனாலும் பரவாயில்லைன்னு பண்றாருன்னு அப்படி அல்ல. தனக்கு என்று ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தோ அல்லது எதிர்பார்க்காமலோ இவர் பண்ணல. பயன் அன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும், அதுக்கு தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும் ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா அவர்களுக்கு தகுதியை உண்டாக்கி கொடுப்பார். அவர்களுக்கு தகுதியை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன பண்ணுவார்? செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். செயல் நன்றாக அவ செய்கிற செயல்கள் எல்லாம் நல்ல செயலாகவே இருக்கும்படியாக ஆக்குவார்னு சொல்றார். அதாவது ஏற்கனவே இவன் எப்படி இருந்தாலும் சரி, பின்னால் அவன் பண்ற காரியத்தை பார்த்த பொழுது இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கானே, இவனை இப்படி கட்டாட்சித்தவன் ஆறுன்னு நாமே கூட வியக்கும்படியா இருக்குமா? அப்படி ஒருத்தனுக்கு தகுதி இருந்தாலும் சரி, தகுதி இல்லைன்னாலும் சரி, பயன் நன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும் செயல் நன்றாக நல்ல செயலாக ஆகும்படியாக திருத்தி பணிகொள்வான். திருத்தி பணிகொள்ளக்கூடியவர், திருத்தி பணிகொள்வதற்காக அப்படி பண்ணக்கூடியவர் அவர். குயில் நின்று ஆள் பொழில் சூழ்னு அது எப்படி தெரிஞ்சது? அப்படி நம்மாழ்வார் பண்ணுவார்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, தம்முடைய ஊரிலே இருக்கிற குயில்களையும் அன்னையோ இவர் திருத்தி பணிகொள்வதுன்றார் வேக்கன். குயில் நின்றால் பொழில் சொன்ன குயில் எல்லாம் அந்த இதுல இருக்க திருக்குறுகூர்ல இருக்க அந்த குயில்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா திருவாய்மொழி பாடுன்ற. திருக்குறுகூர்ல இருக்கிற குயில் கூட திருவாய்மொழி பாடும்னா, சுவாமி பாடுமான அது இருக்கிற இடத்துல இருந்தா பாடும். கிளிகளுக்கு கூட கத்து கொடுத்தா கதையெல்லாம் கூட சொல்லுவா. யாராத்துல இருக்கோ அது இவனாத்துல பிராமணநாத்துல இருந்தா வேதம் சொல்லலாம், கஷாபுடுக்காரத்துல அடிப்படி கொல்லுன்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாது. எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பறவைகளுக்கு கூட சில சக்திகள் உண்டு. அந்த மாதிரி நேத்தி பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல டிவியில ஒரு சின்ன நியூஸ் பார்த்தேன். அரபிக் பேசுற ஒரு கிளியை திருடின்னு போயிட்டான்னு நேற்று ஏதோ நியூஸ்ல சொன்னேன். அரபிக் பேசிட்டு தான் அந்த கிளி, அது ஏதோ அந்த தேசத்துல இஸ்ரேல் தேச பாலஸ்தீனத்துல அது யாரோ திருடின்னு போயிட்டான்னு நேற்று சொன்னான். உபயோகமா இருக்குது பாருங்க. என்ன சொன்ன பேசுமா பாஷை பேசுமா நியூஸ்ல சொல்றான். அப்படியே இந்த நல்ல அரபு மொழியை அவ்வளவு அழகா பேசுமா அந்த கிளி. அதனால பாஷைகள் பயிற்றுவித்தால் அது கூட நல்லா பேசுறதுன்றது இந்த காலத்துல கூட சொல்றான். இவர் சொல்றார், செவ்வாய்க்கிளி நான்மறை பாடினால் திருக்கூறுகுரிய கிளி திருவாய்மொழி பாட சொல்ல வேணுமோ? செவ்வாய்க்கிளி நான்மறை பாடுன்னா அது திருச்சித்திரக்கூட்டம் ஒரு திவ்யதேசம், அதாவது சிதம்பரம்னு சொல்றோமே, அதுதான் ஆழ்வாருடைய திருவாக்கில திருச்சித்திரக்கூட்டம்னு தான் வந்திருக்கு. கோவிந்தராஜர் சன்னிதி இருக்காங்க, அங்கே நடராஜர் சன்னிதி இருக்கு. அந்த ஊருக்கே என்ன பெருமைன்னா அங்க இருக்கிற வேதம் வல்லவர்கள் நிறைய பேர் இருக்கான்னு பேர். 3000 நான்மறையாளர் வாழ் என்ன தில்லை 3000 வாழ அந்தணர்கள் அத்தனை பேரும் வேதம் சொல்றா. அந்த 3000 வாழும் என்ன பண்ண வேதத்தை சொல்லி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றான். அந்த 3000த்துல அவ தீட்சிதாள் எத்தனை பேருன்னா அவ இன்னைக்கு சொல்றான். அந்த நடராஜரையும் சேர்த்து தான் 3000, நாங்க 2999 சொல்றாளாம். அந்த நடராஜரையும் சேர்ந்து என்ன பண்றாருன்னா இதே வேதத்தை சொல்லி எம்பெருமானத்தான் ஸ்தோத்திரம் பண்றாரு. நாமளும் சொல்லிட்டு தான் இருக்கும். அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட அந்த வேதம் சொல்ற ஊர்ல பாசுரம் பாடுற பொழுது திருவங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார்னா அழகா ஒரு விஷயம் சொன்னார். அங்க என்ன சொன்ன, அவ்வா இளமங்கையர் பேச உந்தான் அருமாமலை அந்தணர் சிந்தை புகா செவ்வாய்க்கிளி நான்மறை பாடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. இந்த வேதத்தை என்ன பண்ணுவாளா அங்க இருக்கிறவாளா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அருமறை அந்தணர் சிந்தை புகா அந்த அந்தணர்கள் எல்லாம் என்ன பண்ணினா வேதத்தை எல்லாருக்கும் சண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சண்டை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற பொழுது இவ என்ன பண்ண உள்ள இருக்கிற ஸ்திரீகள் இருக்காளோ இல்லையோ பெண்கள், அவ சாதாரண வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்புறம் அது என்னன்ற விஷயம் வேணா தனியா இன்னொரு தடவை சொல்றேன். நான் அவளுக்கெல்லாம் அது அத்தியனம் பண்றது ரொம்ப சிரமமான காரியம். இந்த வயிறெல்லாம் கரைக்கு போயிடும் வேதத்தை அத்தியனம் பண்ணினா. அது அவர்களுக்கு கூடாததாகினாலே அவளுக்கு வேண்டான்னு தவிர்த்து வச்சிருக்கான்னு எத்தனையோ காரணம் சொல்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் என்ன ஆகும்னா இவாய்க்கு சண்டை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற பொழுதோ அதை கேட்டுட்டே இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு காதல விழுந்துட்டே இருக்கோ இல்லையோ, அதனால அவளுக்கும் வேதம் காதல விழுந்து விடுறதும் வேதம் வந்துடுறது. அவளுக்கு இவாளுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட வரமாட்டேன்றது, அவளுக்கு சொல்லிக் கொடுக்காதே வந்துடுறதுன்ற இல்லையா. சொல்லிக் கொடுக்குற சிஷியனுக்கு எத்தனை நாள் கரடியா கத்தினாலும் இவனுக்கு வரல, ஆனா அவளுக்கு வந்து கொடுத்து. இப்ப என்ன பண்ண அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் இந்த சந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கச்சே என்ன பண்ணினா இவர் சொல்லிட்டே இருக்காரு இல்லையோ, இந்த வாக்கியத்தை அவளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலும் உள்ள ஸ்திரீகள் அப்படி மொள்ள தங்களுடைய நல்ல சுஸ்வரத்தாலே அவர்கள் சொல்ல தொடங்கினார்களாம். அதை கேட்ட உடனே
இவாளுக்கு ஆச்சரியமா போச்சு. யாருக்கு? இந்த ரிஷி சந்தை சொல்லி கொடுத்துருந்தவருக்கு. என்னடா இது, எதிரில் இருக்கிறவன் தளர்றான், காதல கேட்டே இவா சொல்றாளே அப்படின்னு நினைச்சு அருமாமரை அந்தணர் சிந்தை புகா, அந்த அருமாமரை அதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்தணர்கள் சிந்தை புகா, கொஞ்சம் கவனத்தை அப்படியே சிந்தையில இப்படி ஆயிடுத்து, இப்படி எல்லாம் சொல்றாளே என்ன ஆச்சரியம் இதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு இருந்தாலும் உடனே விட்ட இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டுனா செவ்வாய்க்கிளி நான்மறைபாடு, அங்க கிளி கூண்டுல வச்சிருந்தாளாம். அந்த கிளி அடுத்த வாக்கியத்தை அதை எடுத்து சொல்லித்தான். இவாளுக்கு கிளியே சொல்றதுன்னா உள்ள இருக்கிற ஸ்திரீகள் சொல்றதுல என்ன ஆச்சரியம், கிளி அங்கிருந்து வேதம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா ஆழ்வார் சொல்றதுனால நடக்கும்னு சொல்ல வேண்டியது. அது ஒண்ணு அது பழக்கத்தாலே ஏற்படுகிறதுன்னு சொல்றான். அப்படி ஒரு திவ்ய தேசத்திலே செவ்வாய்க்களின் நான்மறை பாடுமானால் அங்க நான்மறை பாடுறதுக்கு என்ன காரணம்? திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கிறவாளெல்லாம் அத்தனை பேரும் வேதாதிகாரிகளா அந்தணர்கள். திருக்குறுகூர்ல என்னன்னு கேட்டா அது திருக்குறுகூர்ல ஆழ்வாருடைய திவ்ய தேசமாகினாலே அது குயில் நின்று ஆளுகின்றது. அப்படின்னா என்ன பண்றதுன்னா திருக்குறுகூரிலே குயில்கள் திருவாய்மொழி பாடுகிறது. குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குருகூர் நம்பி நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே, உன்னுடைய அன்பையே, உன்னுடைய கழற்கு அன்பையே முயல்கின்றேன், உன்னுடைய திருவடிகளிலே நான் செலுத்தக்கூடிய பிரீத்தியத்தான் மேல மேல சொல்றேன்னு அர்த்தம். முயல்கின்றேன் இப்ப இத்தனை நாள் இப்ப திருவடியில பிரீத்தி இல்லாதியா பண்ணிட்டு இருக்காருன்னா இது தொடர்ந்து தனக்கு இருக்க வேணும் என்று ஆழ்வாரிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்வதாக அப்படி அர்த்தங்கள் எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அப்படி சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை தலைக்கட்டுகிறார் ஆழ்வார். அற்புதமான பாசுரம், 11வது பாசுரம், பலசுருதி பாசுரம். இந்த ஆழ்வாரும் என்ன பண்ண ஒவ்வொரு பதிகம் 11 பாட்டு. சாதாரணமா பாட்டு பாடுற பொழுது 10 பாட்டு பாடலாம். 10 பாட்டு அமல்நாதிபிரான் 10 பாட்டு தான் பாடினார். இல்ல ஒரு பதிகமா பாடினா திருமங்கை ஆழ்வாரம் கூட 10 பாட்டா பாடியிருக்கார். ஆனா இவர் என்ன பண்ணினார்? திருப்பல்லாண்டு 12 பாட்டு பாடினார். எல்லாத்தையும் விட்டு இவர் 11 பாட்டு பாடிருக்க. யாரு? மதுரகவி ஆழ்வார். ஏன்னா இதுவும் ஆழ்வார் காட்டின வழி. ஒரு பதிகத்துக்கு 11 பாட்டுன்னு அவர் வச்சாரோ இல்லையோ, 10 பாட்டு பகவானை பத்தி தம்முடைய திருநாம பாட்டாக ஒரு பாட்டு, 11வது பாட்டுன்னு நம்ம ஆழ்வார் பாடினார். பார்த்தார் 10 பாட்டு ஆழ்வாரை பத்தி, அந்த ஆழ்வாரை பத்தின அடியவன் நான்னு தம்முடைய திருநாம பாட்டாக 11வது பாட்டு அதை பாடுறார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே. அன்பன் அன்பன் என்னால் ஆறு பகவான். பகவான பொதுவா அன்பன் சொல்றார். அன்பன்னா வாத்சல்ய குணமுடையவன் அர்த்தம். அன்பன் என்று முதல் வார்த்தையால சொல்றது பகவான். அந்த பகவானுக்கு அன்பன் ஆறு நம்ம ஆழ்வார். அன்பன் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பி, அந்த தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி. எத்தனை சொல்றாரு பாருங்க. முதல்ல அன்பனாக பகவான், அந்த அன்பன் தன்னை அடைந்த பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு அன்பர் நம்ம ஆழ்வார், அந்த நம்ம ஆழ்வாருக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல். மதுரகவியான நான் சொன்ன சொல்லுன்ற இந்த அன்பன் என்னால் அவனுக்கு ஆழ்வாருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு கொஞ்சம் கூட விவேகமே கிடையாதுன்னு. விவேகமே கிடையாதுன்னா இவன் நல்லவன் இவன் கட்டவன் பகுத்தறியறதுக்கு விவேகம்னு பேரு. அந்த விவேகம் அவனுக்கு இல்லைன்னு. என்ன அவன் அன்பன் என்னால் அவன் எல்லாருக்கும் தேவானாம் தானவானாம் சாமான்யம் அதிதைவதம். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றான் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல. தேவானாம் தானவான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவன் எப்படிப்பட்டவன்? பொதுவானவன் சொல்றான். பொது நின்ன பொன்னங்கள் பேர் வச்சுட்டான். எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பொது நின்ன பொன்னங்கள். அன்பன் என்னால் என்ன? எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறவன் அர்த்தம். ஆனா எங்க ஆழ்வார் அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பரே தவிர எல்லாருக்கும் அன்பனா. திருடனுக்கு கூட நல்லவனா இருக்கலாமோ? இருக்கக்கூடாது. கெட்டவனுக்கு நல்லவனா இருக்கக்கூடாது. பின்ன என்ன? ஆர் நல்லவனோ அவனிடத்துல மட்டும்தான் அன்பை வைக்கணுமே தவிர மற்ற இடத்துல அன்பை வைக்க கூடாதுன்ற ஒரு விவேகம் கூட இல்லாதவனா எம்பெருமான் இருக்கிறான். ஆனால் எங்க ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா கண்டவனிடத்திலையும் தன்னுடைய பிரீத்தியை வைக்க மாட்டார். பின்ன ஆரணத்தில் வைப்பார்னா அன்பனான பகவான் அவனை அடைந்தவர்கள் யாரோ, அந்த எம்பெருமானை பத்தின அடியவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டுமே அன்பனாய் இருக்கக்கூடியவர் நம்ம ஆழ்வார் என்று அது நம்ம ஆழ்வாருடைய பெருமைன்னு சொன்ன. அப்ப அன்பன் அன்பன் தன்னை அடைந்தவர்கள், அந்த அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன். அத்தனை பேர் அடைந்தவர்கள் எத்தனை பேர் உண்டோ எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தவர்கள் என்னால் அவளிடத்துல ஒரு உயர்வு தாழ்வு பார்க்கறது இல்லை. எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்களாகிலும்
குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து என்று எந்த குலத்திலே பிறந்தவராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாழ்நிலையில இருந்தாலும் சரி, அவர் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மாய மணிவண்ணருக்கு ஆள் என்று உள்கலந்தார். அவரும் அடிகளே, அவதான் எனக்கு தலைவர் என்று சொன்னார் நம்மாழ்வார். ஆகையினாலே நம்மாழ்வார் ஜாதி, ஆசிரமம், விருத்தம் என்று எத்தையும் பார்க்காமல் பகவானுடைய அடியவன் என்கிற ஒன்ன மட்டும் தான் பார்ப்பதே தவிர வேற எத்தையும் பார்க்க மாட்டார். ஆகையினாலே அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு அன்பன் நிறுத்தல, அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன். எல்லாம் அடைந்தவர்கள் யாராரோ அத்தனை பேருக்கு அன்பனாய் இருக்கக்கூடியவர் நம்ம ஆழ்வார். ஆனால் நான் எப்படின்னு கேட்டா, அந்த ஆழ்வாரை போல கூட எல்லார் தள்ளியும் அன்பை வைக்க மாட்டேன். பின்ன என்னன்னா, அந்த ஆழ்வாரிடத்துல மட்டும் நான் அன்பை வச்சேன். அந்த அந்த அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பனான மதுர நம்ம ஆழ்வார். அந்த அன்பனுக்கு அன்பனாய் மதுர கவி. ஆஹா, அன்பன் 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 என்று 3 சப்தத்தாலே சொல்றார். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம். பகவான் ஆறு தன்னை அடைந்தவர்களுக்கு மட்டும் அன்பன், ஆனால் ஆழ்வாரோ எல்லாருக்கும் அன்பன் என்று இப்படி அர்த்தம் சொல்லலாம். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பி, அவர் தென்குருகூர் நகர் நம்பி, திருக்குறுங்குடி நம்பிய போலே, குறுங்குடி நம்பிய போலே அன்று குருகூர் நம்பி. குறுங்குடி நம்பி என்னால் அவன் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பை செலுத்துவன். ஆனால் ஆழ்வாரோ எல்லாருக்குமே அன்பை செலுத்துவர் என்று இப்ப பெருமையாகவும் கொள்ளலாம். இப்படி தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய், இந்த அன்பனாய் இருக்கிறவர் ஆறு? மதுர கவி சொன்ன சொல். மதுர கவின்னு தம்முடைய பேரை சொல்றாராம். ஆழ்வாரை பத்தி பாட ஆரம்பிச்ச உடனே இவருக்கு தம்முடைய கவியே தனக்கு இனிமையா இருக்கிறபடினால தாமே தம்மை மதுர கவின்னு சொல்லிக்கிறார். இன்னொருத்தரை பத்தி பாடினா நான் பாடினது நன்னா இருக்கான்னு போய் கேட்கணும். ஆழ்வாரை பத்தி பாடி இருக்கிறபடினாரு இது நன்னா இருக்கான்னு இன்னொருத்தரை கேட்க வேணாம்னா எனக்கே சொல்லச்சே ரசிக்கிறது இல்லையோ, அப்ப நிச்சயமா இது நன்னாத்தான் இருக்குன்னு இவரே தீர்மானம் பண்ணி தம்மை மதுர கவின்னே சொல்லிவிட்டார். சுவாமி சாய்பர் திருப்பதி கிருஷ்ணமாச்சார சுவாமின்னு எழுதியிருந்தார். பரம வச்சுட்டார். திருமலை அனந்தாண்பள்ளி கிருஷ்ணமாச்சார சுவாமி என்ன திருமலையில திருப்பதியில எழுதியிருந்தார். அவர் வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவார். பாருங்கள், ஆச்சாரியனை பாடுறவனுக்கெல்லாம் என்ன அழகா பேர் வச்சிருக்கா. ஒருத்தர் எம்பெருமானாரியே பரதேவத்தையாக கொண்டு பாடினார். அவருக்கு என்ன பேருன்னா அமுதன்னு பேர். திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜனத்தந்தாதி பாடினார், அவருக்கு அமுதன்னு பேரு. ஆழ்வாரையே பரதேவத்தையாக கொண்டு பாடினார், அவருக்கு மதுர கவின்னு பேரு. அதே எம்பெருமான பாடின வாழ்க்கெல்லாம் என்ன பேருன்னா ஒருத்தருக்கு பூதம்னு பேரு, ஒருத்தருக்கு பேயின்னு பேரு இல்லையா. எம்பெருமான பாடின வாழ்க்கெல்லாம் ஒருத்தருக்கு பரகாலன்னு பேரு, ஒருத்தருக்கு பராங்குஷன்னு பேரு. பரகாலம் பராங்குஷன் எல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் மிரட்டுறவர் உருட்டுறவர் அர்த்தமே தவிர என்ன பேர் வச்சுட்டு இருக்காவா. ஆனா ஆச்சாரியனை பாடுறவாள் அமுதன்னு பேர் ஒருத்தருக்கு, இவர் மதுர கவின்னு பேரு. என்ன அழகான பேருன்னு சாய் பரந்த சுவாமி. அதைத்தான் இங்க சொல்றாரு, அன்பனாய் மதுர கவி. இந்த மதுர கவின்னு சொன்னா என்ன பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார். ஆழ்வார பாடினத்தினாலே தம்முடைய நாவுக்கு உண்டான இனிமை அத்தை சொல்றார். மதுர கவி சொன்ன சொல். சொன்ன சொல் என்னால் இந்த மதுர கவி சொல் இருக்கிறது, அந்த சொல்லுக்கு உண்மையான ஒரு உண்டான ஏத்தம் வேற எந்த சொல்லுக்கும் கிடையாது. அதனால தான் இந்த மதுர கவி சொல் என்னால் எத்தனை ஆச்சாரியாலத்தை கொண்டாடி இருக்கா. அதான் சொன்னேனே, வேதாந்த தேசிகன் இந்த 10 பாட்டுடைய சாரத்தை அதிகார சங்கிரகம் என்கிற ஒரு திவ்ய கிரந்தத்துல ஒரு அப்படியே பாட்டா காட்டு. இன்பத்தில் இறஞ்சுதலில் இசைவாற்று என்று ரொம்ப அழகா துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொன்னெறியே நன்னெறிகள் துணிவார்கட்கே. துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொன்னெறி. மதுரகவி காட்டும் தொன்னெறி இருக்கிறது, அதுக்கு உண்டான ஒரு பெருமை வேற எதுக்குமே கிடையாது. அது இன்பத்தில் ஒரு பாட்டு, இன்பத்தில் இறஞ்சுதல் என்று ஆரம்பித்து இசையும் பேற்றில் தன்பற்றில் என்று ஒவ்வொன்றையும் 10 பாட்டு. ஒவ்வொரு முதல் பாட்டுல என்ன சொல்றார், 2வது பாட்டுல என்ன சொல்றார், 3வது பாட்டுல என்ன சொல்றாருன்னு 10 பாட்டினுடைய சாரத்தை 10 பதத்தாலே காட்டினார். அந்த இடத்துல வேதாந்த தேசிகன் காட்டிட்டு கடைசியில என்ன சொல்றார் தெரியுமோ, அன்பர்க்கே அருள் செய்யும் மாயன் நிற்கா அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. அவன் அன்பர்க்கே அருள் செய்யும் மாயன் பெருமான் அவன் இருக்கானே, அவனை விட்டுட்டாரான். அன்பர்க்கே அருள் செய்யும் மாயன் நிற்கா. அந்த மாயன் நிற்கான்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து பக்கத்துல நிக்கிறான். அதான் அன்னைக்கே சொன்னேனே, என்னப்பா நில்லுன்னு இவரே சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் சொல்லிட்டாரோ இல்லையோ, அங்கேயே நின்றுட்டு இருக்கானு. அவன் நிற்கா. இவர் என்ன பண்ணினார், அவனை விட்டுட்டார். இவர் ஆறு மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார், அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. இந்த வேதங்களை எல்லாம் அழகான தமிழிலே அருளி செய்தார். தமிழிலே அருளி செய்தார் என்னால் இனிமையாக அருளி செய்தார் அர்த்தம், ரொம்ப எளிமையாக அருளி செய்தார் அர்த்தம். அப்படி அருமறை தமிழ் செய்தான் தாளே கொண்டு அவனுடைய திருவடிகளையே கொண்டதனால என்ன ஆச்சுன்னா துன்பற்ற மதுர கவி.
அவருக்கு எந்த துன்பமும் பகவானை பத்தினா துன்பம் உண்டு. என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து அனுகிரகம் பண்றா போல இருப்பான், திடீர்னு விஸ்லேஷமும் ஏற்படும். இப்படி ஆழ்வார் இடத்துல பார்த்தா அந்த சம்ஸ்லேஷமும் விஸ்லேஷமும் அவருக்கு மாறி மாறி நடக்கிறது. ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு அக்குறைகள் எல்லாம் கிடையாது. துன்பற்ற மதுர கவி, அவர் காட்டின ஒரு தொன்னரி, அதுவே துணிவார்கள் என்ன சொல்ற, அத்தை யார் இருக்க பத்தி கொள்ளுகிறாளோ அந்த விஷயத்தை துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொன்னரியே நன்னெறி, அதுதான் உயர்ந்த நெறி. அதை விசுவசிப்பவர்களுக்கு துணிவார்களுக்கு என்ன அப்படி வேதாந்த தேசிகன் காட்டின மதுரகவி சொன்ன சொல்லுக்கு அவ்வளவு ஏத்தம். அதே அர்த்தத்தை மணவாள மாமுனிகள் அவர் தம்முடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் காட்டுற பொழுது தமக்கு பெருமை, எத்தனை பெருமை சொல்லிக் கொள்கிறார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். நம்மாழ்வார் அதாவது மதுரை மணவாள மாமுனிகள் தனக்கு உண்டான பெருமையெல்லாம் தாமே சொல்லிக்கிறார். இவ்வளவு பெருமை யாருக்கு உண்டு, முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம். பூர்வாச்சாரியால் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே நெஞ்சிலே தரித்துக் கொண்டேன். முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம். பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் சொல்ற பொழுது முதல்ல சொல்றது இந்த தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். ரங்கநாதனுடைய கடாட்சம் கிடைச்சது. திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் கிடைச்சது. என்ன பெருமை எனக்கு, என்ன பாக்கியம் எனக்கு. அப்படி சொல்லிட்டே வந்தவர் என்ன சொன்ன, மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம். ஆழ்வாருடைய திருவாய்மொழி அதுதான் எனக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திரை எல்லாம் திருவாய்மொழின்னு சொன்னார். அதுக்கு மேல என்ன சொன்னார், மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம். மதுரகவி சொல்லுன்னு சொல்றாரு, அது அப்படியே எனக்கு நிலைத்து நிற்கும்படியாக அந்த எம்பெருமானார் திருவடிகளே உத்தேசியம் என்ற ஒரு இது நிலை எனக்கு ஏற்பட்டது என்று அவரும் காட்டுறார். அதனால மதுரகவி சொன்ன சொல் என்னால் அந்த சொல்லுக்கு ஒரு பெருமை. அந்த சொன்ன சொல் நம்புவார் பதி, அதை நம்புவார், இதை ஆசைப்படுவார். இது நமக்கு அமையணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு என்ன சொன்னார்னு கேட்டா, நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அவ இருக்க வேண்டிய இடம் எதுன்னா வைகுந்தம் தான் முதல் அர்த்தம் பண்ணின. என்ன அர்த்தம், மதுரகவி ஆழ்வார் சொன்ன வார்த்தை என்ன உண்டோ அந்த வார்த்தையை நம்புகின்றவர்கள் விசுவசிப்பவர்கள் அந்த நிலை எங்களுக்கும் அமைய வேணும் என்று ஆசைப்படுறாளோ அவளுக்கு இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா, பரமபதம். நிச்சயமா அவளுக்கு பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்ன உடனே பார்த்தார். அப்ப பரமபதத்துக்கு போய்தான் ஆகணுமா அப்படின்னா வாண்டான்னு விடுவாராது இல்லையா. பரமபதம்னா சில பேருக்கு உடனே வாண்டான். அதுக்காகத்தான் ஆண்டாளை எங்கும் திருவருள் பெற்றுனுட்டா. அங்க போய் தான் திருவருள்னு சொன்னா வேண்டா சுவாமி சொன்னா சரி இங்கேயும் உண்டு எங்கும் உண்டுன்னு சொன்னா தான் வருவான்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொன்னான்னு சொல்றோம். அந்த மாதிரி பார்த்தார் ஆச்சாரியர். வேண்டான்னா நம்புவார் பதியே வைகுந்தம் காண்பினேன்னு. அவர்கள் நம்புகின்ற பதி எதுவோ அவ எந்த ஊர்ல இருக்காளோ அதுவே வைகுந்தம். இதை விட என்ன வேணும் நமக்கு வைகுந்தம். ஒரு பாகவதருடைய திருவடி நிழலிலே ஒதுங்கி இருத்தல் என்கிறத காட்டிலும் நமக்கு உயர்ந்த பேர் கிடையாது. இங்கேருந்து ஒருத்தன் வீடு பேர் அடைந்து ஒருத்தன் மோட்சத்துக்கு போனான்னா கூட ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொன்னா, அவர் பரலோகம் அடைந்தார், எம்பெருமானுடைய திருவடி அடைந்தார்னு சொல்றதில்ல, இறைவனடி சேர்ந்தார்னு ஸ்ரீவைஷ்ணவா சொல்றதில்ல. பின்ன என்ன சொல்றான், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு சொல்றான். ஆச்சாரியன் திருவடின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆச்சாரியன் திருவடியே நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம். வேற இங்க இருக்கிற காலத்துல இங்கேயே அந்த அனுபவம். அத்திர பரத்த சாப்பி நித்தியம் எதீய சரணம் சரணம் மதியம் என்ன ஆளவந்தாரும் கூட இந்த உலகத்திலே இருக்கிற காலத்துல இந்த இடத்துல அங்க போன பிற்பாடும் ஆச்சாரியன் திருவடி நிழல்ல தான் ஒதுங்கி இருப்பாளே தவிர அங்க கூட பகவானுடைய திருவடி நிழல்னு சொல்லல. ஆகையினாலே நம்புவார் பதியே வைகுந்தம் என்னால் இந்த நிலையை எவன் ஒருத்தன் ஆசைப்பட்டு அதை கை கொள்ளுகிறானோ அவன் இருக்கிற இடமே வைகுந்தமே தவிர அவனுக்கு புதிதாக போய் சேர வேண்டிய இடம் என்று ஒரு வைகுந்தம் என்று மத்தொன்னு கிடையாது என்ன. இதுக்கு சொல்லி சில ஐதீகங்கள் கூட எடுத்து காட்டுறான். இந்த லோகமே வைகுந்தம் ஆயிடுமான்னா பட்டர் பராசர பட்டர் எழுந்தவர்கள் இந்த காலத்துல அப்படி ஆச்சான். பட்டர் அவதரித்தபடியினாலே இடைச்சுவர் தள்ளின பரமபதத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் நடுவில் ஒரு ஷவர் வச்சிருந்தால இந்த ஷவரையே இழிச்சுட்டான். அந்த அளவுக்கு பராசர பட்டருக்கும் அந்த வைபவம் இருந்தது. ஆகையினாலே இந்த பூலோகமே வைகுண்டம் ஆயிடுத்துன்னா, ஆனா அத்தா திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு பூலோக வைகுண்டம் பேருன்னு சொல்றாள். அதனால இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற அர்த்தம் இந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று மதுரகவி ஆழ்வார் கொண்டிருந்தார். அத்தை எவன் கொள்ளுகிறானோ அந்த நிலையை அவனுக்கு வைகுந்தம் என்று இன்னொரு மாநகர் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உரைக்க வல்லாருக்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம் என்று ஆழ்வார் காட்டினார். அதே அர்த்தத்தை இங்கே மதுரகவி ஆழ்வார் காட்டுவதாக
இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். இப்படி மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று அருளி செய்தார் என்னால் அதை விட உயர்ந்த வார்த்தை நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேறொன்னு கிடையாது. ஆகையினால்தான் இந்த கண்ணினுன் சேர்த்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை எப்படி காட்டியிருக்கானா, நமப்பதத்தினுடைய அர்த்தம் அந்த திருமந்திரத்திலே பிரணவம் இருக்கிறது, மத்தியம பதம் என்கிறது நமப்பதமாக இருக்கிறது, மூணாவது பதமாக அந்த நாராயணாயா என்கிற பதம் அமைந்திருக்கிறது அந்த அட்டாட்சரத்துல. அது பிரணவம் என்கிறது. அது திருப்பல்லாண்டு இருக்க அது பிரணவத்தினுடைய அர்த்தம். கண்ணினுள் சேர்த்தாம்பு நமப்பதத்தினுடைய அர்த்தம், நாராயண பதத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறது தான் திருவாய்மொழி என்று இப்படி ஒரு கிரமம். அதனால திருப்பல்லாண்டு சேவிச்சு அப்படி கண்ணினுள் சேர்த்தாம்பு சேவிச்சுட்டு அந்த திருவாய்மொழியை சேவிச்சா என்ன கிடைக்கும்னா இந்த அஷ்டாட்சரத்தினுடைய ஒரு அர்த்தம் கிடைக்கும். நமப்பதம் அது எப்படி இருக்குன்னா நடுவுல இருக்கிறது. அதைத்தான் மணவாள மாமனிகள் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுர கவி செய்கலையினர். மத்தியமமாம் பதம்ன்றதுக்கு இதுக்கு என்ன பொருத்தம்? அது நமப்பதத்துல சொன்ன அர்த்தம் இந்த கண்ணினுள் சேர்த்தாம்பு எங்க தெரிவிக்கப்படுகிறதுனா அந்த நமஹா என்கிற பதத்துக்கே அர்த்தம் என்னன்னா உற்றது முன் அடியார்க்கடிமை எங்கையாலே இதிலே பாகவத சேஷத்துவம் அனுசந்தேயம் என்ன அப்படி காட்டியிருக்கிறபடினாலே இந்த நமஹா என்ற சொல்லுக்கே ஆங்கார மமகாரங்களை நாம் விட்டிருத்தல், ஒரு பாகவதருடைய திருவடிகளிலே நாம் அடிபணிதல் என்கிற அர்த்தம் தான் நமப்பதத்தினுடைய முக்கியமான அர்த்தம். அத்தை இந்த மதுரகவி ஆழ்வார் இந்த திவ்ய பிரபந்தத்திலே இந்த 11 பாசுரங்களாலே காட்டியிருக்கிறபடினாலே அட்டாட்சரத்தினுடைய நமப்பதத்தை இந்த திவ்ய பிரபந்தம் காட்டுகிறது. இதுக்கு மேலே நாராயணாயான்றது அது திருவாய்மொழி. அதனால தான் எந்த இடத்திலையும் பெரும்பாலும் அந்த திருப்பல்லாண்டு அனுசந்தித்து கண்ணினுள் சுத்தாம்பு சேவிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் திருவாய்மொழி சேவிப்பாளை தவிர அப்படி முன்னால சேவிக்கிற வழக்கம் இல்லை. அப்படியெல்லாம் கிரமங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான திவ்ய கிரந்தத்தை இங்கே அதுவும் இந்த திருவேங்கடமுடையானுடைய ஒரு சன்னிதானத்திலே இங்க உபன்யசிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிட்டியமைக்கு அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எவ்வளவு வேணா சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் பூர்வாச்சாரியால் இத்தனை அர்த்தம் சொன்னேனே எல்லாம் என்னுடைய சொக்க போல கல்பிதமாக ஒரு அர்த்தம் கூட நான் எதுவும் என்னுடைய இதுல இருந்து சொல்லல. ரசிக்கும்படியா சொன்ன விஷயங்கள் ஏதேனும் இருக்குமானா அத்தனையும் பூர்வாச்சாரியாளுடையது. ஒரு வியாக்கியானம் இல்ல 5 வியாக்கியானம் காட்டியிருக்கா. அதெல்லாம் நமக்கு புரியும்படியாக எடுத்து கூறின மகாச்சாரியர்கள் திரு மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மணங்கராச்சார சுவாமி அடியேனை இப்படி ஒரு 2 வார்த்தையாவது சொல்லும்படியாக கட்டாட்சம் பண்ணினவர் அவர் தான். அப்படி போன்றப்பட்ட மகான்களுடைய திருவடி வாரத்துக்குத்தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரணும். ஆஹா, அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் வந்திருந்து எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப ஆசையா கேட்டீர்கள்.